ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் எங்களை தாழ்த்துகிறோம். தரமட்டுமா கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க நாங்கள் தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற தக்கதான பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லையா ஆண்டவரே? நாங்கள் மண்ணுகளும் மனுஷரும் மாம்சமானவரும் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் ஆண்டவரே. உன் ஆவினாலும் உன்னுடைய வல்லமினாலும் உன்னுடைய இரத்தத்தினாலும் உன்னுடைய கிருபையினாலும் உன்னுடைய இரக்கத்தினாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே ஒரு வல்லமை எங்களுடைய சரீரத்தை ஆளுக்கொள்ளட்டு ராஜா. உமது ஆவி எங்களை ஆளுக்கொண்டு நடத்தட்டு ராஜா. எங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சிக கிரிகளை சுட்டெரித்து ராஜா, ஆவிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக ராஜா, ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று ராஜா உன்னுடைய வேதத்திலே நீ சொல்லியிருக்கிறீர் அல்லவா ராஜா. எங்கே என் ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை என்று சொன்னீரே ராஜா. எங்கே என்னுடைய நாமம் இருக்கிறதோ அங்கே ரட்சிப்பு என்று சொன்னீரே ராஜா. எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே ஆசீர்வாதம் என்று சொன்னீரே ராஜா. எங்களோட வாரும் ஆண்டவரே, எங்களோட நீ தங்கும் ஆண்டவரே, எங்களோட நீ உலாவும் ஆண்டவரே. நீர் சொன்னீர் அல்லவா, என் ஆலயத்திலே என் சமூகத்தினாலே நிரப்புவேன் என்று சொன்னீரே ராஜா. தாவீது சொன்னான் அல்லவா, உன்னுடைய சமூகம் எனக்கு பேரானந்தம் என்று சொல்லி ராஜா. பரலோகம் முழுவதும் ஆண்டவரே உன்னுடைய சமூகத்தினாலும் மகிமையினாலும் நிரம்பியிருக்கிறது அல்லவா ராஜா. அங்கே 1000 வருஷம் ஒரு நாளை போல் தெரிகிறது அல்லவா ஆண்டவரே. அதே சமூகத்தை இந்த இடத்திலே நிரப்பும் ஆண்டவரே. சாலமோன் ஜெபிக்கும் பொழுது ஆலயம் முழுவதும் உன்னுடைய சமூகம் நிரப்பப்பட்டது அல்லவா ராஜா. நீ வாக்களித்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. எப்பொழுதும் ஆலயத்தில் என்னுடைய சமூகம் இருக்கும் என்று சொன்னீரே ராஜா. உன் சமூகமே நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் உன்னுடைய சமூகம் ஆண்டவரே. கர்த்தாவே, பேசக்கூடிய உன்னுடைய தாசனே உன்னுடைய கரத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. ஆவிலையும் வல்லமினாலும் பலத்தினாலும் நாவுக்கு நாவாயிருந்து வார்த்தையின் அதிகாரமாயிருந்து நீ பேசும் ஆண்டவரே. சத்தியத்தை கேளு, உன்னை சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீரே அப்பா. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் என்று சொன்னீரே ராஜா. என் ஆண்டவரே, என் வார்த்தையை நீ கேட்கிறது உண்டானால் நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பா என்று சொன்னீரே ராஜா. என் வார்த்தையை நீ கேட்கிறது உண்டானால் ஏற்ற காலத்திலே நீ பலன்களை கொடுப்பா என்று சொன்னீரே ராஜா. என் வார்த்தையை நீ கேட்கிறது உண்டானா நீ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட கட்டடமாய் வீடாய் இருப்பா என்று சொன்னீரே ராஜா. என் வார்த்தையை நீ கேட்கிறது உண்டானா நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் மட்டுமல்ல, ஏற்ற காலத்திலே அநேக கனிகளை நீ கொடுப்பா என்று சொன்னீரே அப்பா. உன் வார்த்தையை நாங்கள் கேட்க உதவி செய்யும். கேட்கிறது மட்டுமல்ல, நடக்க செய்யும். உன் வார்த்தையை இந்த காதலை கேட்டு மறு காதலை விடாதபடிக்கு ராஜா, உன் வார்த்தைகளுக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரே உன்னுடைய சாபமும் கோபமும் வரும் அல்லவா ராஜா. இது எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உன்னுடைய நாமத்தினாலே அந்த வார்த்தைகளை அசடை செய்த பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே உன்னுடைய சாபத்தையும் கோபத்தையும் வாங்கி கொண்டார் அல்லவா ஆண்டவரே. உன் வார்த்தையை கேட்டவர்கள் ஆண்டவரே தலைமுறையா தலைமுறையா தலைமுறையாய் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அல்லவா ராஜா. அதை போலவே உன் வார்த்தையை நாங்கள் கேட்டு நடக்க செய்ய ஆண்டவரே. பாட்டுகளை பாடும் பொழுது பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை துதினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவரே உம்மை பாட்டினாலும் உம்மை நாங்கள் கனப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு உம்முடைய கிருபையை மட்டும் கொடும் ஆண்டவரே. மனுஷனுடைய பார்வையிலே அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறீர் அல்லவா ஆண்டவரே. அவனை இருதயத்துக்கு ஏற்றபடி நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, தாவீதை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் என்று சொன்னீரே. உன் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேஷமான பக்திகளை நாங்கள் செய்யாதபடிக்கு ராஜா, கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறீர் என்று ராஜா பயந்து ஜீவிக்கிற எச்சரிக்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடு ஆண்டவரே. ஏனோ தானம் என்ற ஆலயத்திலே உட்கார்ந்து வீணான பாவ சிந்தனைகளோடு உம்முடைய சமூகத்திலே கழிக்காதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு நல் மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு நிலவரமான உன்னுடைய ஆவியோடு உன்னுடைய பிள்ளைகளை நீ நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.
இந்த ನಾಳಿಲ್ಲ ನಮ್ಮ ಯಾರಮ್ಮ ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಎನ್ನ ಆಂಡವರಾಗ ಯೇಸು ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಉண்மையாகவே அவர் நல்ல தேவனாக்கிறபடியால் அதிக ರೀತಿ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ನಿಜವಾಗಲೂ ಅವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு வினாடி கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ಒಂದು ಕ್ಷಣ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Thank you Lord. என்னை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று கேளுங்க. என் வாழ்க்கை இருக்கிற இருளுகளை போக்கும் ஆண்டவரே என்று கேளுங்க. ನನ್ನ ಬಾಳಿಲಿರುವ ಕತ್ತಲುಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿಯಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿರಿ. ಸ್ತೋತ್ರ ಪ್ರಭು. அவர் உங்களை தொட வேண்டும். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. உங்களுடைய காரியங்களை வாக்கி செய்ய வேண்டும். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಫಲ ಮಾಡಿಕೊಡಬೇಕು. நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும். ನೀವು ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஆராதனையில் நீயும் அவர் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನೀವು ಅವರು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ அப்பொழுதுதான் அது ஆராதனை உமக்கு சம்பந்தப்பட்டது. ಅದು ಆರಾಧನೆ ಆಗಲೇ ಆಗುವಂತಹದ್ದು. வெறுமையா வந்து வெறுமையா போக வேண்டாம். ಬರಿದಾಗಿ ಬಂದು ಬರಿದಾಗಿ ಹೋಗಬೇಡಿರಿ. என்னை பலப்படுத்தி தேற்றிக்க சுவாமி என்று கேளுங்க. ನನ್ನ ಬಲಪಡಿಸಿ ಆಧರಿಸಿಯಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿರಿ. கிருபை நிறைஞ்ச மகத்துவம் என்னுடைய ஜீவனுடைய பிதாவே, ಜೀವಿಸುವ உமது பிள்ளைகளை உம்முடைய சமுத்திரம் வைத்துக்கிறேன் கர்த்தாவே. நீர் தாமே தேற்றி பலப்படுத்திக்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? இப்படியா பிரச்சனையோடு நிற்கிறமே என்று வேதனையோடு வந்துக்கிற உமது பிள்ளைகளை பாரும். எதுக்காக என்னோட வர வைத்தேன்? கவலைகளை நீக்கி கண்ணீரை துடைக்க அல்லவா? தொடும் ஆண்டவரே, கண்ணீர்களை தொடைத்து பலப்படுத்தி கிருபையிலே தாங்கிக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒருவர் ஆகில வெறுமையாக போய்விடாத சுவாமி, உங்களோட தயவு இருக்கட்டும். பலப்படுத்தி தாங்கிக் கொள்ளும். இயேசு நாமத்தால் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ ரெண்டொரு வார்த்தையை தியானம் செய்யலாம். 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ. இன்னைக்கு ஒரு வேசியை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ಇವತ್ತು ಒಂದು ವ್ಯಭಿಚಾರಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ದೇವರು. என்னடா இரு, இன்னைக்கு ವ್ಯಭಿಚಾರ ಸ್ತ್ರೀಯ பற்றி பேசுறாரு. ಏನು ವ್ಯಭಿಚಾರ ಸ್ತ್ರೀಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ ದೇವರು. கர்த்தர் சொன்னாரு, நான் பேசுறேன். ದೇವರು ಹೇಳಿದರು, ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. யோசுவா புஸ்தகம் ಯೋಸುವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1-6 1ರಿಂದ 6ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. வசனத்தை நல்லா கவனித்து. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு வேசி செய்கிற நன்மைகளை பாருங்க. ಒಂದು ವ್ಯಭಿಚಾರ ಸ್ತ್ರೀ ಮಾಡುವ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೋಡಿ. பாவத்திலேயே பெரிய பாவம், ಪಾಪದಲ್ಲಿಯೇ ದೊಡ್ಡ ಪಾಪ வேசித்தனமும் ವ್ಯಭಿಚಾರತನವು தற்பெருமையும் ಎಮ್ಮೆಯೂ ಆಗಿರುತ್ತದೆ. இது ரெண்டு பயங்கரமான கொடிய பாவம். ಈ ಎರಡು ಭಯಂಕರವಾದ ಪಾಪಗಳು. இந்த ரெண்டு பாவத்தை தான் சாத்தான் செய்து கீழே விழுந்து விட்டான். ಈ ಎರಡು ಪಾಪವನ್ನು ಸೈತಾನನು ಮಾಡಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನು. சாத்தான் முதல்ல பெருமை உடையவனாய் விட்டான். ಸಾತಾನ ಮೊದಲು ಎಮ್ಮೆಯುಳ್ಳವನಾದನು. அவன் வந்த உடனே ಅದು ಬಂದ ತಕ್ಷಣವೇ தவம் செய்து ತಪಸ್ಸು ಮಾಡಿ அவனோட பாதி சக்தியை வேர்பிரித்து ಅವನ ಅರ್ಧ ಶಕ್ತಿಯನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ பெண்ணாக்கி கொண்டான். ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡನು. ஏனென்று சொன்னா, ಯಾಕೆಂದು ಹೇಳಿದರೆ
ஒன்று அவனுடைய காரியம் நடக்கிறதுக்காகவும், ಒಂದು ಅವನ ಕಾರ್ಯ ನಡೆಯಬೇಕು, ஒன்று அவனுக்குள்ள இருக்கிற காமத்தை தீர்த்து கொள்ளவும். ಮತ್ತೊಂದು ಅವನಲ್ಲಿರುವ ಮೋಹವನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳಲು. இது ரெண்டும் சாத்தானுடைய பயங்கரமான ஆயுதம் என்று கர்த்தர் சொல்கிறார். ಈ ಎರಡು ಸೈತಾನನ ಭಯಂಕರವಾದ ಆಯುಧ ಎಂದು ದೇವರು. பெருமையும் வேசித்தனமும் மிகவும் பயங்கரமான காரியங்கள். ಹೆಮ್ಮೆಯು ವ್ಯಭಿಚಾರವು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು. இது ரெண்டையும் சபையில கொண்டு வர சாத்தான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். ಇದು ಎರಡನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ತರಲು ಸೈತಾನ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. எல்லா ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சபைகளுக்கு, ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ நல்ல ಸಭೆಗಳಿಗೆ, பக்தி செய்கிற ஸ்திரீகளுக்கும் ஆண்களுக்கும் இந்த ரெண்டு காரியத்தை செய்வான். ಭಕ್ತಿ ಮಾಡುವಂತ ಹೆಣ್ಣು ಗಂಡಿಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. உன்னை அறியாத பெருமை எங்க நடக்கிறது, என்ன வேலை செய்கிறது உனக்கு தெரியாதே பெருமையா வாழ்ந்து கொண்டிருப்பாய். ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಹೆಮ್ಮೆ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பெருமை உடையவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ ದೇವರು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ. அப்போ நீ பெருமையா நீ எங்க போகிற என்று உன்னையே ஏமாத்தி கொள்ளாதே. ಹಾಗೆ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯ ಎಂದು ನಿನ್ನನ್ನು ವಂಚಿಸಿ. பெருமை என்பது ரகசியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே வேலை செய்கிறதா. ಹೆಮ್ಮೆ ಎನ್ನುವುದು ರಹಸ್ಯವಾಗಿ கர்த்தர் பேசுறார், செவிಯಿಂದ கேள். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಕಿವಿಯುಳ್ಳವರು ಕೇಳಿರಿ. இந்த ரகசியம், ಈ ರಹಸ್ಯವು சாத்தான் என்ன செய்கிறான்? ಸೈತಾನನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஒரு குடும்ப பெண்ணாவது சரி, ಒಂದು ಕುಟುಂಬ ಸ್ತ್ರೀಯನಾದರೂ ಸರಿ, அதுல குடும்ப மனுஷனாவது சரி, ಒಂದು ಕುಟುಂಬ ಗಂಡಸನಾದರೂ ಸರಿ, அதிக வாலிபனாவது சரி, ಅದು ಯೌವನಸ್ಥನಾದರೂ ಸರಿ, இந்த சபைகளிலே ಇಂತಹ ಸಭೆಗಳು பெருமை எங்க வேலை செய்து ரகசியமா என்று கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ಎಮ್ಮೆ ಎಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯುವುದು ಕಷ್ಟ. அநேக பேர் பெருமையில விழுந்து போனார்கள். ಅನೇಕ ಜನರು ಎಮ್ಮೆಯಿಂದ ಬಿದ್ದು ಹೋದರು. அதுல சாத்தான வருவான். ಅದರಲ್ಲಿ ಸೈತಾನನು ಒಬ್ಬ. அவனுக்குள்ள வந்த பெருமை என்ன? ಅವನಲ್ಲಿ ಬಂದ ಹೆಮ್ಮೆ ಏನು? நான் தேவனுக்கு சமமாகி விட வேண்டும், ನಾನು ದೇವರಿಗೆ ಸಮವಾಗಬೇಕು, நான் அவரை துதிக்க மாட்டேன், ನಾನು ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಿಲ್ಲ, என்னை எல்லாரும் துதிக்க வேண்டும், ನನ್ನನ್ನು ಎಲ್ಲ ಆರಾಧಿಸಬೇಕು. எங்க ரெண்டு பேரையும் அவர் தான் துதிக்க வேண்டும். தேவ தூதர்கள், ದೇವ ತೂದರು ನಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இங்கத்தான் பெருமையிலே விழுந்து போனான். ಇಲ್ಲೇ ಎಮ್ಮೆಯಿಂದ ಬಿದ್ದು ಹೋದನು. அதே பெருமை உள்ள ஆயுதங்கள் அவன் வைத்துக்கொண்டு ಅದೇ ಎಮ್ಮೆಯುಳ್ಳ ಆಯುಧಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು இன்னைக்கு சபைக்குள்ளே பிரவேசிக்க வைக்கிறான். ಇವತ್ತು ಸಭೆ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. ராவும் பகலும் ஜெபிக்கிறான். ರಾತ್ರಿ ಹಗಲು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அந்த பெருமை உள்ள ஆவி உன்னை விட்டு போகவில்லை. ಆ ಎಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அட்டக்கறி மாறி உன்னை பிடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பெருமை. ಹಾಗೆ ಎಮ್ಮೆ ನಿನ್ನನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಾಳಿಸುತ್ತಾ ಇದೆ. தேவன் சொல்கிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை ஆசீர்வதிக்கு பதிலாக ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ உனக்கு சத்ருவா மாறி விடுகிறார். ನಿನಗೆ ಶತ್ರುವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. ஏன் ரகசியமாக பெருமை உன்னோட கிரியை செய்கிறது. ರಹಸ್ಯವಾಗಿ ಎಮ್ಮೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ. இந்த காரியத்தை கண்டவன் ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದವನು பவுலுக்குள்ள போக ஆரம்பித்தது. ಪೌಲರ ಒಳಗೆ ಹೋಗಲಾರ, அவனையும் மெதிக்க வேண்டும் என்று போனது. ಅವನನ್ನು ತುಳಿಯಬೇಕೆಂದು ಹೋಯಿತು. அப்படிதான் சொல்கிறான். ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒருவேளை உபாசம் எடுத்திருப்பான், ಒಂದು ವೇಳೆ ಉಪವಾಸ ತೆಗೆದಿರು, அவனோட ஊழியம் எல்லாம் வீணாகும். ಅವನ ಸೇವೆ ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. உபாசம் எடுத்து ಉಪವಾಸ ತೆಗೆದು அந்த பெருமையை சாகடிக்கிறான். ಆ ಎಮ್ಮೆಯನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಾನೆ. எங்க சாகடிக்கிறான்? ಎಲ್ಲಿ ಸಾಯಿಸುತ್ತಾನೆ? சிலுவையில் அறியப்பட்ட நான், ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ನಾನು, இனி நான் அல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನಲ್ಲ. அங்க நான் என்றதே ಅಲ್ಲಿ ನಾನು ಎನ್ನುವುದನ್ನ சிலுவையில் அறிய கொடுத்த உடனே ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲು ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ சாத்தான் பின்னிட்டு போய் விடுகிறான். ಸೈತಾನ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த நான் என்பது அவனுக்குள்ளோ வந்தபடியாலே, ಆ ನಾನು ಎನ್ನುವುದು ಅವನಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ சிலுவையில் அறியப்பட கொடுத்த அந்த நான் ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲು ಕೊಟ್ಟ ನಾನು ಎಂಬುದನ್ನು இனி நான் அல்லவே அல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಅಲ್ಲ, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார் ಕ್ರಿಸ್ತು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ என்று தீர்மானம் செய்த உடனே ಅವನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ சாத்தான் தோத்து போனான். ಸೈತಾನ್ ಸೋತು ಹೋಗಿಬಿಟ್ಟ. ஆசீர்வாதம் நிறைஞ்சி ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿ ಬಂದಿತ್ತು. அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று என்ன சொல்கிறான்? ಆಶೀರ್ವಾದ ಒಂದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತೆ? இதோ இது முதல் நீதினி கிரீடம் எனக்காக வைத்திருக்கிறார். ನನಗಾಗಿ ಜೀವ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏதோ பேச வேண்டும் என்று வந்தா கர்த்தரை என்னை விட மாட்டேன்றார். ಏನೋ ಮಾತಾಡಬೇಕೆಂದ್ರೆ ದೇವರು கர்த்தர் என்ன பேச வேண்டுமோ அதை தான் பேச முடிக்கிறார். ದೇವರ ಇಷ್ಟವಾದದನ್ನೇ ಮಾತಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. பேசிக்கொண்டே இருக்கும் போது பல ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். ಮಾತಾಡುತ್ತಿರುವಾಗ ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು பேசிக்கொண்டே வரும்போது என்ன பேச வேண்டும் என்று கலந்து கொண்டே பேச ஆரம்பிக்கிறார். ಅಯ್ಯವನನ್ನು ಭಾಗವಹಿಸಿಕೊಂಡು ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இவ்வளவு மாபெரும் வேசி, ಇವರು ವ್ಯಭಿಚಾರ ரேபாள் என்ற பெரிய வேசி, ರೆಹಬ್ಬಾಳ್ ಎಂಬ ವ್ಯಭಿಚಾರ ಸ್ತ್ರೀ அந்த தேசத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ள இருந்தா, ಆ ದೇಶದಲ್ಲಿ ಆ ಊರಿನೊಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಳು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனாலும் ಆದರೂ
அவருடைய விசுவாசத்தை பார்க்கலாம், ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡೋಣ, அவருடைய தீர்மானத்தை பார்க்கலாம், ಅವಳ ತೀರ್ಮಾನವನ್ನು ನೋಡೋಣ, கடைசியில் அவள் என்னவா ஆகிறா ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನು ಏಳಾಗುತ್ತಾನೆ, அதையும் பார்க்கலாம். ಅದನ್ನು ನೋಡೋಣ. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. வேவுக்காரர்கள் என்றா உங்களுக்கு தெரியுமா? ಬೇಹುಗಾರರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ இந்த ಗೊತ್ತಾ? தேசத்திலிருந்து மறு தேசத்துக்கு போய் ಈ ದೇಶದಿಂದ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ திருட்டாட்டமா போய் ಕಳ್ಳತನದಿಂದ ಹೋಗಿ என்னென்ன நடக்கிறது இந்த தேசத்துக்குள்ள, ದೇಶದೊಳಗೆ ಏನೇನು ನಡೆಯುತ್ತಿದೆ, நம்ம தேசம் எப்படி பிடிக்க முடியும், ಈ ದೇಶವನ್ನು ಹೇಗೆ ಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯ, இப்பொழுதுமாக சைனாக்கார ஆகட்டும், ಈಗಲೂ ಚೈನಾ, ரஷ்யாக்கார ஆகட்டும், ರಷ್ಯಾದ ನಾವು இந்தியாக்கார ஆகட்டும், ಭಾರತ ದೇಶವನ್ನಾಗಲಿ முதல்ல என்னத்தை கண்டுபிடிக்குவான்? ಮೊದಲು ಯಾವುದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತಾನೆ? ஏர்போர்ஸ் எங்க, ஏர்ட்ரம் எங்க இருக்கிறது, ಏರ್ ಫೋರ್ಸ್ ಸೈನಿಕರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ, எங்க குண்டு மருந்தெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறார்கள், ಎಲ್ಲಿ ಗುಂಡುಗಳೆಲ್ಲ ಸ್ಟಾಕ್ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ, கேபிட்டல் சிட்டி எங்க இருக்கிறது, ಕ್ಯಾಪಿಟಲ್ ರಾಜಧಾನಿ ಎಲ್ಲಿದೆ, இப்படி எல்லாம் கண்டுபிடிக்குவார்கள். ಹೀಗೆ ಕಂಡು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. அதான் வேவுக்காரர்கள். ಅದೇ ಬೇಹುಗಾರಿಕೆ. இது போல இஸ்ரவேல் 2 வேவுக்காரரை அமைச்சு கொடுக்கிறார். ಈ ರೀತಿ ಇವರು ಇಬ್ಬರು ಬೇಹುಗಾರರನ್ನು மாறு வேஷம் போட்டுக்கொண்டு போறார். ಇವರು ವೇಷ ಧರಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. போகும்போது ಹೋಗುವಾಗ அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள என்ன இருக்கிறது, ಏರಿಕೋ ಪಟ್ಟಣದ ಒಳಗಡೆ ಏನಿದೆ, அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறவர்கள் சாதாரணமானவர் அல்ல. ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರುವವರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. இவங்க உள்ள போக முடியாதபடிக்கு பெரிய சவுர் இருக்கிறது. ಇವರು ಹೋಗಲಾರದಂತೆ ದೊಡ್ಡ ಗೋಡೆ ಇದೆ. இன்னைக்கு உலகத்திலே பெரிய சவுர் எங்க இருக்குது என்று பார்த்தா, ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಗೋಡೆ ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ನೋಡಿದರೆ சைனா நாட்டில் இருக்கிறதா. ಚೈನಾ ದೇಶದಲ್ಲಿ ಇದೆ. எத்தனையோ மைல் தூரம் காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க. ಎಷ್ಟು ಮೈಲ್ ದೂರ ಕಾಂಪೌಂಡ್ ಹಾಕಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை போலவே இந்த எரிகோ கார் சுத்தியும் என்ன பண்ணார்கள், ஒரு சவுர் மதில கட்டி வைத்தார்கள். ಅದೇ ರೀತಿ ಎರಿಕೋ ದೇಶದವರು ಒಂದು ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சாதாரணமான மதில் அல்ல, ಸಾಧಾರಣವಾದ ಗೋಡೆ. எவ்வளவு அகலங்கிறது எவ்வளவு நீளங்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ಅದರ ಅಗಲ ಉದ್ದವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ சத்துருகள் வரக்கூடாதபடிக்கு, ಶತ್ರುಗಳು ಬರದಂತೆ. இவர்கள் கானான் நாட்டிலிருந்து போக வேண்டும் என்று சொன்னா, ಇವರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದರೆ இந்த எரிக்கோ முதல்ல தாண்டித்தான் போக வேண்டும். ಈ ಏರಿಕೋ ಗೋಡೆಯನ್ನೇ ದಾಟಿ ಹೋಗಬೇಕು. உங்களோட வாழ்க்கையில எரிக்கோ வருமா? ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಏರಿಕೋ ಬರುತ್ತದಾ? கட்டாயம் வரும். ಖಂಡಿತವಾಗಿ ಬರುತ್ತದೆ. தாண்டத்தான் வேண்டும். ನೀನು ದಾಟಲೇಬೇಕು. அப்பொழுதுதான் கானான் ஆகப்பட்ட பரலோகம் உனக்கு கிடைக்கும். ಆಗಲೇ ಕಾನಾನ್ ದೇಶವಾದ ಪರಲೋಕ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. எரிக்கோ என்ற என்ன? ಎರಿಕೋ ಎಂದರೆ ಏನು? சாபம். ಶಾಪ. அந்த சாபத்தை நீ கடந்து போக வேண்டும் என்று அவர் விருப்புகிறார். ಅವರು ಶಾಪವನ್ನು ದಾಟಿ ಹೋಗಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, அவருடைய தீர்மானம். ಅವರ ತೀರ್ಮಾನ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ அங்கே இவர் 2 பேரும் போறார்கள். ಇವರಿಬ್ಬರು ಹೋಗುತ್ತಾರಲ್ಲಿ. போன உடனே எல்லாருக்கும் தகவல் போயிடுச்சு. ಹೋದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರಿಗೂ ಸುದ್ದಿ ಮುಟ್ಟಿಸಿಬಿಟ್ಟಿತು. இப்பேற்பட்டவர்கள் 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்கிறார்கள். ಈ ರೀತಿ ಬೇಹುಗಾರರು ಇಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ. ராஜா கிட்ட போறார்கள். ರಾಜನ ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಾರೆ. ராஜா வேவுக்காரர்கள் 2 பேரும் வந்து நம்ம தேசத்தை ஆராய்ச்சி பார்க்கிறார்கள். ಬೇಹುಗಾರ ಇಬ್ಬರು ಬಂದು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இது பெரிய ஆபத்து. ಇದು ದೊಡ್ಡ ಆಪತ್ತಾಗಿದೆ. ಇವರುಗಳು எங்க போனாங்கன்னா வேசி வீட்டுக்கு போய்க்கிறார்கள். ಇವರು ವ್ಯಭಿಚಾರ ಸ್ತ್ರೀಯ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ரேபால் என்ற ஒரு வேசி ஸ்திரீக்குள்ள போயிருக்கிறார். ರೆಹಬ್ಬಾರ ಸ್ತ್ರೀಯ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. எல்லாம் சேனாதிபதிகள் சுத்து வரைந்தார்கள். ಎಲ್ಲ ಸೇನೆಗಳೆಲ್ಲ ಸುತ್ತ ரேபால் வீட்டுக்குள்ள நுழைந்தார்கள். ರೆಹಬ್ಬಳ ಮನೆಯಲ್ಲಿ 2 பேரும் வந்தார்கள். எங்கே? ಇಬ್ಬರು ಬಂದರೆ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ஐயா வந்தது உண்மைதான். ಅಯ್ಯ ಬಂದದ್ದು ನಿಜವೇ. அவங்க அப்படியே போயிட்டாங்க. ಅವರು ಹಾಗೆಯೇ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. நீங்களும் சீக்கிரம் போய் பாருங்க. ನೀವು ಬೇಗ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. என்ன அந்த வேவுக்காருக்கு விரோதமா பேசுற மாதிரி நடிக்கிறான். ಆ ಬೇಹುಗಾರರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುವಂತೆ ನಟಿಸುತ್ತಾಳೆ. அப்பொழுது அவங்க விட்டு போயிடுறாங்க. ಆಗ ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவங்க 2 பேரும் இவர் என்ன பண்ணுகிறா? ಆ ಇಬ್ಬರನ್ನು ಇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾಳೆ? மாளிகை மேலே மறைச்சி வச்சிருக்கிறா. ಮಾಳಿಗೆಯ ಮೇಲೆ ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾಳೆ. அவங்க போன பிறகு ಅಲ್ಲಿ ಹೋದ ಮೇಲೆ நான் கதையா சொல்லி முடிக்கிறேன். வசனங்களை படிச்சுன்னு போனா லேட் ஆகிற போல இருக்குது. ವಚನ ಓದುವುದಕ್ಕೆ ಸಮಯವಾಗುತ್ತಿದೆ. போன பிறகு ಹೋದ ಮೇಲೆ 2 வேவுக்காரர்கிட்ட பேசுறா. ಇಬ್ಬರು ಬೇಹುಗಾರರ ಹತ್ರ ಮಾತಾಡುತ್ತಾಳೆ. அவங்க விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று போகவில்லை. ಅವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೋಗಲಿಲ್ಲ. தப்பித்துக் கொள்ள போனார்கள். ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಹೋದಳು. அதே போலவே தப்பித்துக் கொள்ள அவர் பிரயாசப்பட்டார். ಅದೇ ರೀತಿ ತಪ್ಪಿಸಲು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಳು. அப்பொழுது அவர் சொல்றா, ಆಗ ಅವಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, ஐயா ಅಯ್ಯ, கடலை 2 பிளந்த உங்களுடைய தேவன், ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದ ನಿಮ್ಮ ದೇವರು, யோர்தானை நிக்க வைத்தவங்கள தேவன், ಯೋರ್ದಾನನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟ ನಿಮ್ಮ ದೇವರು, சகலத்தை சிருஷ்டித்தவங்கள தேவன், ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು, அவளை எதிர்க்க எங்களால யாராலையும் முடியாது. ಅವರನ್ನು ಎದುರಿಸಲು ನಮ್ಮಿಂದ ಬೇರೆ ಯಾರು? கட்டாயமா உங்களுடைய சாமி எங்க தேசத்தை பிடிக்க போறார். ನಿಜವಾಗಲೂ ನಿಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், ಅವರಲ್ಲಿದ್ದ ಒಂದು ನಂಬಿಕೆ. ஏன் ಯಾಕೆ?
அவர் சகலத்தையும் உண்டாக்குன தேவன். ಅವರು ಸರ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. நம்ம தேசத்தை பிடிக்குவார். அவளை எதிர்க்க முடியாது யாருமே அவரை. ಅವರನ್ನು ಯಾರು ಎದುರಿಸಲಾಗಲಿ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களை எப்படி மறைச்சி வச்சனோ ನಿಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಂಡೇನೋ அதே போல எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನಮಗೊಂದು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. என்ன உதவி செய்ய வேண்டும்? ಅದೇನು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು? இந்த தேசத்தை அழிக்கும் போது, ಈ ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗ, இந்த எரிக்கோ பட்டணத்தை அழிக்கும் போது, ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗ வேசியாகப்பட்ட ரேபாளாகிய என்னை நினைத்துக் கொள்ள மாட்டியா? ರೆಹಬಳಾದ ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲವಾ? கட்டாய நினைத்துக் கொள்கிறோம். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? அவருடைய குணங்களை பாருங்க. ಅವರ ಗುಣಗಳನ್ನು ನೋಡಿ. என்னோட தாய், ನನ್ನ ತಾಯಿ, என்னோட தோப்பு, ನನ್ನ ತಂದೆ, என் அண்ணன், ನನ್ನ ಅಣ್ಣನು, என் தம்பி, ನನ್ನ ತಮ್ಮ, என் தங்காச்சி, ನನ್ನ ತಂಗಿ, என் அக்கா, ನನ್ನ ಅಕ್ಕ, என் சொந்தம், ನನ್ನ ಸ್ವಂತಗಳು, அத்தனை பேரையும் ಅಷ್ಟು ಜನರನ್ನು நீங்க மீட்டுக் கொள்ள வேண்டும். ನೀವು வாசிமா. ರಕ್ಷಿಸಬೇಕು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் தாயையும் என் தகப்பனையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவன் சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். எப்பேற்பட்ட பிரதிஷ்டை செய்கிறாள் பாருங்க. ಯಾಕೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುತ್ತಾಳೆ? இவளல்லவா பெண், ಇವರೆಲ್ಲವಾ ಸ್ತ್ರೀ உங்களுக்காக பேசுறார். ನಿಮಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள இந்த ஜீவன் இல்லை என்று சொன்னா, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಜೀವಿತ ಇಲ್ಲವೆಂದರೆ, நான் போனா போதும், என் புருஷன் எந்த கதியா நான் போட்டோம், ನಾನು ಹೋದರೆ ಸಾಕು, ನನ್ನ ಗಂಡ அவன் கோயிலுக்கான வரட்டும், வராத போட்டோம், சாராயம் குட்டி அது சாவட்டும், ಅವನು ಬಂದರೆ ಬರಲಿ, ಆಯ್ಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲ, ಕುಡಿ, நான் போக வேண்டும். ನಾನು ಮಾತ್ರ ಹೋಗಬೇಕು. நீ கட்டாயம் போக மாட்டேன். ನೀನು ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. அவன் போயிடுவா, ಅವನು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ, போக மாட்டேன். ನೀನು ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. நண்ப தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சுயநல உனக்குள்ள ಸ್ವಾರ್ಥ ನಿನ್ನಲ್ಲಿ. என் புள்ள போனா எனக்கு என்ன, ನನ್ನ ಮಗು ಹೋದ್ರೆ, ಮಕ್ಕಳು ಹೋದ್ರೆ ಏನು, என் புருஷன் போனா எனக்கு என்ன, ನನ್ನ ಗಂಡ ಹೋದ್ರೆ ನನಗೆ, என் மனைவி போனா எனக்கு என்ன, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೋದ್ರೆ ನನಗೇನು, நான் போக வேண்டும். ನಾನು ಹೋದ್ರೆ ಸಾಕು. இது சாத்தானுடைய ஆவி, ಇದು ಸೈತಾನನ ಆಯುಧ. சுயநலம், ಸ್ವಾರ್ಥಗಳು. ನಾನು என் புருஷன், ನನ್ನ ಗಂಡ, என் குடும்பம், ನನ್ನ ಕುಟುಂಬ, என் பிள்ளைங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು, அத்தனை பேரும் ಅಷ್ಟು ಜನರು பரலோகத்துக்கு போக வேண்டும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ. அந்த குணவுடையவள் தான் இவள். வேசியா இருக்கிறா, ವಿಚಾರಿದ್ದ ಅಂದ್ರೆ ஆனா அந்த குணவுடையவளா இருக்கிறா. ಈ ರೀತಿ ಗುಣವುಳ್ಳವಳು. என்ன கேட்கிறாவோ, ಅವಳು ಏನು ಕೇಳುತ್ತಾಳೆ? ஐயா உங்களை நான் எப்படி காப்பாத்தினேன், ಅಯ್ಯ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ನಾನು ಕಾಪಾಡಿದೆ, இந்த ஊரை அழிக்கும் போது, ಈ ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗ என்னையும், ನನ್ನನ್ನು, எங்க அப்பா, ನನ್ನ ಅಪ್ಪನು, எங்க அம்மா, ಅಮ್ಮನನ್ನು, என் உடன் பிறந்தவர்கள், என் சொந்த பந்தக்காரர்கள் அத்தனையும் நீங்க அழிக்காதபடிக்கு மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு வாக்கடி. ಅವರೆಲ್ಲರನ್ನು ನಾಶ ಮಾಡದೆ ರಕ್ಷಿಸಬೇಕೆಂದು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಡಿ. நான் செய்த உங்களுக்கு உபகாரம், ನಾನು ನಿಮಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನು நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரம். ನೀವು ಉಪಕಾರವನ್ನು ಮಾಡಿ. எங்க வாக்களிக்கிறார் பாருங்க. ಎಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ? ஐயா நான் ವ್ಯಭಿಚಾರ செய்றேன், அதுக்கு ஒரு வழி காட்டு என்று சொன்னா, ಅಯ್ಯ ನಾನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುತ್ತೇನೆ, ದಾರಿ ತೋರಿಸಿಂದ ಹೇಳಿದಳ. அவருடைய ஜீவியம் பாருங்க, ಅವಳ ಜೀವಿತವನ್ನು, அவருடைய உள்ள எண்ணங்களை பாருங்க, ಅವಳ ಒಳಗಿನ ಯೋಚನೆಗಳನ್ನು, அவள் என்னென்ன ஆகிறார் என்று கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம். ಅವಳು ಏನೇನು ಆಗುತ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನೋಡೋಣ. தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த குணம் உங்களுக்குள்ள வர வேண்டும். ಆ ಗುಣ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. ரேபாள் என்ற ஒரு ஸ்திரீயோட குணம், ರೆಹಬ್ಬಾಳ್ ಎಂಬ ಸ್ತ್ರೀಯ ಗುಣಗಳು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, அவள் சாதாரண ವ್ಯಭಿಚಾರಿ மட்டும் அல்ல, ಅದು ಸಾಧಾರಣ ವ್ಯಭಿಚಾರಿ ಮಾತ್ರ. தீர்மானம் உடையவளா இருந்தா, ತೀರ್ಮಾನವುಳ್ಳವಳಾಗಿ, பிரதிஷ்டை உடையவளா இருந்தா, ಪ್ರತಿಷ್ಠೆಯುಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்ல குண உடையவளா இருந்தா, ಒಳ್ಳೆಯ ಗುಣವುಳ್ಳವಳಾಗಿ, எங்க குடும்பமும் வாழ வேண்டும், ನನ್ನ ಕುಟುಂಬವೂ என் குடும்பம் மோட்சம் போக ನನ್ನ வேண்டும், ಕುಟುಂಬವೂ ಮೋಕ್ಷಕ್ಕೆ, என் குடும்பம் அழிவுக்கு வரக்கூடாது. ನನ್ನ ಕುಟುಂಬ ನಾಶನಕ್ಕೆ ಬರಬಾರದು. நீங்க ನೀವುಗಳು வந்துக்கிறீங்க, எத்தனை புருஷமார் வந்துக்கிறாருங்க, ಎತ್ತಿ ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರು ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் ரெடியானாரு, வரனாரு, வரவே இல்லை. ಅವ್ರು ರೆಡಿಯಾಗಿ ಬರುತ್ತೇನೆಂದರು, ಬರಲೇ அவர் ಇಲ್ಲ. வந்தான வர கட்டியேன்னா நான் வந்துட்டேங்க. ಅವ್ರು ಬಂದರೆ ಬರದಿರಲಿ, ನಾನು ಮಾತ್ರ இப்பேற்பட்ட ಬಂದುಬಿಟ್ಟೆ. ஸ்திரீங்க இங்க எழுப்பி நிக்க வைக்கிட்டா இப்போ ಈ ರೀತಿ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಈಗ ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸಲ್ಲ. இருக்கிறீங்க இங்க, ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? எங்கே உன்னோட புருஷன்? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಗಂಡ? நான் கேட்கவில்லை. ನಾವು ಅಯ್ಯ ಕೇಳುತ್ತೇವೆ. மரணத்துக்கு அப்பால் என்னை தப்பி தவறி பரலோகத்துக்கு போய்விட்டா உன்னை கேட்குவார், எங்கே உன்னோட புருஷன்? ನೀನು ಮರಣ ನಂತರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ಗಂಡ ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. எங்கே உன்னோட மனைவி? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ? என்னோட பிள்ளைகள்? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು? ஊர்ல ஓணம் பிடிக்கவில்லை, வெளியில ஆனை பிடிக்க போறியா? ಊರಿನಲ್ಲಿ ಏನು ನಡೆಯೋದಾಗುದಿಲ್ಲ, ಅದು ಆಚೆ ಹೋಗಿ உன் வீட்டை சரிப்படுத்த முடியவில்லை, ಮನೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ, உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பை தர வைக்க முடியவில்லை, ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗಡೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬರಮಾಡಲಾಗಿದೆ. தேசம் முழுவதும் ஊழியம் செய்ய தீர்மானம் செய்கிற உனக்கு வெக்கமா இல்லையா? ದೇಶ ಪೂರ್ತಿ ಸೇವೆ ಮಾಡುವುದು ಹೋಗ್ತೀಯಾ? ನಿನಗೆ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ? உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியல, வெளியூர்ல போய் ஆனை பிடிக்கிறியா? ಒಳಗಡೆ ನೀವು ಕೋತಿ ಹಿಡಿಯಲಾಗಲಿಲ್ಲ, ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಆನೆ மனைவி நரகத்துக்கு போறா, மறந்துட்டியா?
ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾಳೆ ಮರೆತು உன் புருஷன் நரகத்துக்கு போற மறந்துட்டியா? ಗಂಡ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ உன்னோட ಮರೆತು பிள்ளைகள் நரகத்துக்கு போறாரு மறந்து விட்டாயா? ಮಕ್ಕಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಮರೆತು ಬಿಟ್ಟಿರಾ? கணக்கு கேட்பார். ನಿಮ್ಮನ್ನು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. சும்மா இல்ல நினைச்சிடாதே சுவாமி. ಸ್ವಾಮಿ ಸುಮ್ಮನೆ ಎಂದು ನೆನೆಸಬೇಕು. முலாஜ பார்க்கிறவர் அல்ல, ಮುಲಾಜನ್ನು ನೋಡುವವರಲ್ಲ, தேவனாகிய நான் ದೇವರಾದ ನಾನು பட்சிக்கிறாக்கினி ದಹಿಸುವ ಅಗ್ನಿಯಾಗಿ எச்சரிக்கை இருந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. தன் குடும்பத்தை சரிப்படுத்தாதவன் ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸರಿಪಡಿಸಿದ தன் ஊழியத்தை சரிப்படுத்திக்க முடியுமோ? ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವೋ? முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. குடும்பம் என்பது ಕುಟುಂಬ ಎನ್ನುವುದು ஒரு சின்ன சர்ச், அது ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ಸಭೆ. சபை ಅದು ಒಂದು ಸಭೆ. சரிப்படுத்த உன்னால முடியவில்லை, ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ನಿಮ್ಮದು ಆಗುತ್ತಿಲ್ಲ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பொஞ்சாதி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், புள்ளிங்க ஒரு பக்கம், தானா தீரான குடும்பம். ಗಂಡತಿ ಗಂಡ ಮಕ್ಕಳು ಅನ್ನೋದು ಕಡೆ. நான் அங்கே ஊழியம் செய்யணும், இங்கே ஊழியம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எப்படியும் செய்ய முடியாது உன் கையில். ನೀನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಿ அப்படி செஞ்சாலும் பிசாசு கணக்கில் தான் போகும். ಅಲ್ಲಿ ಮಾಡಿದರೂ ಸೈತಾನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. ரேபாள் பாருங்க, ರಹಬಾಳ பார்த்தா வேசி, ನೋಡಿದರೆ அவளுக்கு இருந்த குணங்கள் பாருங்க. ಅವಳಲ್ಲಿರುವ ಗುಣಗಳನ್ನು எங்க அப்பா நரகத்துக்கு போக கூடாது, ನಮ್ಮ ಅಪ್ಪ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ, எங்க அம்மா நரகத்துக்கு போக கூடாது, ನಮ್ಮ ಅಮ್ಮ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು, என் சகோதரிகள் நரகத்துக்கு போக கூடாது, ನನ್ನ ಸಹೋದರ ನರಕಕ್ಕೆ என் ಹೋಗಬಾರದು, சொந்த பந்தங்கள் நரகத்துக்கு போக கூடாது. ಸ್ವಂತದವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. பிரதிஷ்டையோட நிக்கிறா, ತೀರ್ಮಾನத்தோடு ನಿಲ್ಲುತ್ತಾಳೆ. இதுக்காகத்தான் உங்களை காப்பாத்தினேன், ಇದಕ್ಕಾಗவே ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದೇನೆ, எனக்கு வாக்களிங்க, ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರಿ. உடனடியாக வாக்களிக்கிறார்கள். ತಕ್ಷಣ ಇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. அம்மா, ಅಮ್ಮ வாக்களிக்கிறோம். ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತೇವೆ. எப்படி வாக்களிக்கிறோம்? ಯಾಕೆ ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತೇವೆ? எந்த ஜன்னல் வழியா எங்களை வெளியே அனுப்புனாயோ, ಯಾವ ಕಿಟಕಿ ಮುಖಾಂತರ ಆಚೆ ಕಳಿಸಿದೆಯೋ அந்த ஜன்னல்ல ஒரு செகுப்பு கயிறை கட்டி வை. ಆ ಕಿಟಕಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕೆಂಪು அந்த ದಾರವನ್ನು ಕಟ್ಟಿ. மனுஷர் அவளை நோக்கி, ஆ. இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஆ. நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை ஆ. எங்களை இறக்கிவிட ஜன்னலிலே கட்டி ஆ. உன் தகப்பனையும் ஆ. உன் தாயையும் உன் சகோதரனைகளையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். ನಾವು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ ನೀನು ನಮ್ಮನ್ನು ಇಳಿಸಿದ ಕಿಟಕಿಗೆ ಈ ಕೆಂಪು ದಾರವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಮತ್ತು ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರನ್ನು, ಎಲ್ಲ ಬಳಗದವರನ್ನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. எந்த வழியில எங்களுக்கு மீட்பை கொடுத்தாயோ, ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು அதே ஜன்னல்ல ಅದೇ ಕಿಟಕಿಯಲ್ಲಿ நீ மீட்டுக் கொள்ள வேண்டுமா? ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು உன் குடும்பம் முழுவதும் மீட்டுக் கொள்ள வேண்டுமா? ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕಾ? இங்க ஒரு செகுப்பு கயிறை கட்டி வை. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕೆಂಪು ದಾರವನ್ನು ಕಟ್ಟಿ ಇಡಿರಿ. நாங்கள் பாய்ந்து இந்த உலகத்தை, இந்த தேசத்தை, இந்த ஊரை அழிக்கும் போது, ನಾವು ಊರನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದು ಬರುವಾಗ இந்த செகுப்பு கயிறை கண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ಈ ಕೆಂಪು ದಾರವನ್ನು ನೋಡಿ அத்தனை ಏನ್ பேரையும் நாங்கள் மீட்டுக்கொள்ள ஆரம்பிப்போம். ಅಷ್ಟು ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. அப்படியே செய்தா, இறக்கி விட்ட உடனே ಅವರನ್ನು ಇಳಿದು ಕೆಳಗೆ கீழ்படியில் ஒரு ஸ்திரீ செகுப்பு கயிறை கட்டி விட்டா. ತಕ್ಷಣ ಆ ಕಿಟಕಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕೆಂಪು ದಾರವನ್ನು ಕಟ್ಟಿಬಿಟ್ಟರು. ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆಯೇ ಆಗಲಿ ಎಂದು ಹೇಳಿ ಅವರನ್ನು ಕಳಿಸಿದಳು. ಅವರು ಹೋದ ಮೇಲೆ ಆ ಕೆಂಪು ದಾರವನ್ನು ಕಿಟಕಿಗೆ ಕಟ್ಟಿದಳು. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள் அவளுக்கு. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ, பயங்கரமான விசுவாசம். ಭಯಂಕರವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ. கர்த்தரை கேட்டேன், ದೇವರನ್ನ ಅಯ್ಯ ಕೇಳಿದ್ರು, சாமி இந்த ரேபாளை எனக்கு ஒரு நாள் காட்டு. ಸ್ವಾಮಿ ರಹಬಾಳನ್ನು ಒಂದು ದಿವಸ ತೋರಿಸಿರಪ್ಪ. எப்பேற்பட்ட விசுவாசம்! ಯಾವ ರೀತಿ ಒಂದು ನಂಬಿಕೆ! அவரோட பாவம் ஓடிடுச்சு. ಅವರ ಪಾಪ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. எங்க போய் ஒழிஞ்சிக்கிச்ச பாவம்? ಪಾಪ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವತ್ತು அவரோட விசுவாசம். ಅವಳ ನಂಬಿಕೆ. என்ன விசுவாசம்! ಅದೇನು ನಂಬಿಕೆ! உங்க சாமி கடலை ரெண்டா பிளந்தார். ನಿಮ್ಮ ಸ್ವಾಮಿ ಸಮುದ್ರ ವಿಭಾಗ ಮಾಡಿದರು. யோர்தானை நிக்க வைத்தார். ಯೋರ್ದಾನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರು. பரலோகத்தையும் பூலோகத்தையும் உண்டாக்கினார். ಪರಲೋಕ ಭೂಲೋಕ ಉಂಟು ಮಾಡಿ கட்டாயம் அவர் இந்த ஊரை பிடிக்க போறார். ನಿಜವಾಗ್ಲೂ ದೂರನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. எங்களை காப்பாத்து. ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿರಿ. எப்பேற்பட்ட விசுவாசம் பாரு. ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ನಂಬಿಕೆ! உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசம் வராது இருக்கிறதே உனக்குள்ள இருக்கிற பாவம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಬರೆದಿರುವುದೇ ಪಾಪವಾಗಿದೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக மக்கள் கானான் நாட்டுக்கு போகவில்லை. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ஏன் போகவில்லை? ಯಾಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ? அவிசுவாசமான இதயம். ಅಪ್ಪ ನಂಬಿಕೆಯ ಹೃದಯ. ஜீவனுள்ள தேவனே விட்டு விழுகிற அவிசுவாசமான இருதயம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು 3:12 வாசிக்க வேண்டாம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಇಬ್ರಿಯ. ಅಗಲುವ ஜீவனுள்ள தேவனை விட்டு விழுகிற ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತೀಯ? அவிசுவாசமான இருதயம். அப்ப நீ ஆண்டவரை விட்டு விழுகிறதுக்கு என்னவா இருக்கிறது உனக்குள்ளோ?
ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಿದೆ? அவிசுவாசம். ಅಪನಂಬಿಕೆ. அவிசுவாசம் சாத்தானுடைய பயங்கரமான ஆயுதம். ಸೈತಾನನ ಭಯಂಕರವಾದ உனக்கு ಆಯುಧ. கொடுத்து விட்டு கிறிஸ்துக்குள்ள இருந்து இழுத்துடுவான். இனி எங்க என்ன காரியம் நடக்க போகிறது? ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಕ್ರಿಸ್ತನಿಂದ எவ்வளவு ஜெபிச்சு ஒன்னும் ஆகுதிய. ಏನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಏನು ಆಗಲಿಲ್ಲವೇ? ஓ இனி பாவமாவது செய்யலாம், தண்ணியாவது போடலாம், ಹೋಗು ಇನ್ನು ಪಾಪವನ್ನಾದ್ರೂ ಮಾಡುವ. இனி கோயில வேணா கொலை வேணா, ಯಾವ ಆಲಯಗಳು ಆರಾಧನೆ ಬೇಡ. அதுக்கு பதில் சாராய கடையில போய் உட்கார்ந்தீங்க. ಅದಕ್ಕೆ ಬದಲು ಸಾರಾಯ போடா உட்கார்ந்தீங்க. ಅಯ್ಯೋ ಹೋಗಪ್ಪ ನೀನು ಕುಳಿತು. ஏன் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் வருகிறது. அவர் எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ಯಾವ ರೀತಿಯ ನಂಬಿಕಸ್ಥಳು ನೋಡಿ. செகுப்பு கயிறை கட்டிவிட்டா, ಕೆಂಪು ದಾರವನ್ನು ಕಟ್ಟಿಬಿಟ್ಟಳು. எத்தனை நாளோ எத்தனை வருஷான பிறகு போனாங்களோ அது வரைக்கும் செகுப்பு கயிறை கட்டி விசுவாசம் உடையவளா இருந்தா. ಎಷ್ಟು ವರ್ಷವರೆಗೂ கட்டாயனுடைய வீட்டுக்கு மீட்பு வரப்போகிறது. ನನ್ನ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತದೆ ಖಂಡಿತ. என் குடும்பத்தை முழுவதுமாக மீட்டுக் கொள்ள போகிறேன். ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಂಪೂರ್ಣ ರಕ್ಷಿಸಲು, அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறேன், ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಹೋಗುತ್ತೇನೆ. வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 16:31 வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 16:31 ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசித்தா, ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರೆ நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀರಾ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்குள்ள விசுவாசம் சரியா இருந்தா ನಿನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಸರಿಯಾಗಿದ್ದರೆ இப்பொழுது உன் புருஷனுக்கு கூட வைத்திருப்பாய். ಈಗ ನಿಮ್ಮ ಗಂಡನ ಜೊತೆಯಲ್ಲಿ உன்னுடைய விசுவாசத்துக்குள்ள அசுத்தம் கலந்திருக்கிறது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಸೇರಿಕೊಂಡಿದೆ. உனக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அதனால தான் புருஷனும் வரமே இல்லை. ನಿನ್ನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ಗಂಡನು ಬರುತ್ತಿಲ್ಲ. என்னங்க பண்றது? அவருக்கு வேலை மேலே வேலை, ಅವರಿಗೆ ಕೆಲಸದ ಮೇಲೆ ಕೆಲಸ, வேலை மேலே வேலை இல்லை, சாபம் மேலே சாபம் வர போகிறது. ಕೆಲಸದ ಮೇಲೆ ಕೆಲಸವಲ್ಲ, ಶಾಪದ ಮೇಲೆ ಶಾಪ. தேவனுடைய ஆலய ஆராதனை எவன் அசட்டை செய்கிறானோ, ದೇವರ ಆಲಯ ಆರಾಧನೆಯನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುತ್ತಾರೋ, சாபம் என்பது அது விடாத ஒண்ணு. ಶಾಪ ಎನ್ನುವುದು ಅವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவடி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ ஆராதனைக்கு அவரே வந்து நிக்கிறார். இங்கே ದೇವರ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಅವರೇ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நீ மண்ணு, ನೀನು ಒಂದು ಮಣ್ಣು, ஒரு புல்லு, ಒಂದು ಹುಲ್ಲು. ಅವಳ காலை தோன்றி மாலை மறைஞ்சு போகிற ஒரு புல். நீ ಬೆಳಗ್ಗೆ ಹುಟ್ಟಿ ಸಾಯಂಕಾಲ ಒಣಗಿ ಹೋಗುವ ಹುಲ್ಲು ಅಷ್ಟೇ. அவர் கர்த்தவரார் ஆலயத்துக்கு ಅವರು ತಪ್ಪದೆ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. தேவரா ಯಾಕೆ ಬರುತ್ತಾರೆ? என் புள்ளிங்க வருது, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬರುತ್ತಾರೆ. கோடிக்கணக்கான தூதர்களை விட்டு வராரா, ಕೋಟ್ಯಾಂತರ ದೂತರನ್ನು ಬಿಟ್ಟು ಬರುತ್ತಾರಂತೆ. என் புள்ளிங்களை ஆசிர்வதிக்க வேண்டும், ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ சாத்தான் கையில் மீட்டுக்கொள்ள வேண்டும், ಸೈತಾನ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳ, மரணத்துக்கு அப்பால என்னோட மோட்சம் இருக்க வேண்டும். ಮರಣ ನಂತರ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவரே வரும்போது ಅವರೇ ಬರುವಾಗ நீ எங்க மண்ணு, ನೀನು ಮಣ್ಣಾದ, ನೀವು ஏன் புல்லு, ಹುಲ್ಲುಗಳೇ, நீ என்னவா இருக்கிறா? ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯ? ஆராதனைக்கு அசதியா வருகிறது, ಆರಾಧನೆಗೆ ಅಲಸ್ಯವಾಗಿ ಬರುವುದು. லால் பாக்ல வாக்கிங் பண்ண மாதிரி வருது. ಲಾಲ್ ಬಾಗ್ಲು ವಾಕಿಂಗ್ ಮಾಡಿದರೆ ஏதாவது சாக்க தேடி வச்சு ரெடி பண்ணிக்கிறது. நான் கேட்டா ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಸಿದ್ಧ அடி வரவனுக்கு என்ன கர்த்தர் சொல்கிறார், ನಾಶನ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் பட்சிக்கிறாக்கேனே, ನಾನು ದಹಿಸುವ ಅಗ್ನಿಯಾಗಿದ್ದೇನೆ. அவரோட சமூகத்தை வெளியாட போகாதே. ಅವರ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ತಮಾಷೆ ಆಡಬೇಡಿರಿ. ஆராதனை முடிஞ்ச உடனே ಆರಾಧನೆ ಮುಗಿದ ತಕ್ಷಣ புள்ளிகளை எடுத்துக்கிட்டு ಮಕ್ಕಳನ್ನು அப்படியே காமிக்கிறது. ಹಾಗೆ ಓಡುವುದು. இதென்ன லால் பாக் ஷோவா? ಇದೇನು ಲಾಲ್ ಬಾಗ್? புள்ளிகளை காட்டின்னு வர போய் ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ತೋರಿಸಲು தேவ ಹೋಗುತ್ತಾರೆ. சமூகக்கிற ஆலயம் இது, ದೇವರ தேவன் உலாவுகிற இடம் இது, ದೇವರು ಸಂಚರಿಸುವ ಸ್ಥಳ. பயந்து ஜீவி, ಭಯಪಟ್ಟು உன் ಜೀವಿಸಿ. புள்ளியை தூக்கி எல்லாருக்கும் காட்டின்னு வருது. ಮಕ್ಕಳ ಮಗು ಎತ್ತುಕೊಂಡು உலகத்துல இல்லாத புள்ள நீ பெத்து வச்சுன்னுக்கிற. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮಗುವನ್ನು ಎತ್ತಿರುತ್ತೀರಿ. தேவ சமுத்திரம் பயந்துரு. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ புள்ளியை நீ ಭಯಪಟ್ಟು காட்ட வேண்டாமா? ரோட்டுக்கு போயிடு காட்டு. ಮಗುವನ್ನು ತೋರಿಸಬೇಕಾದ್ರೆ ರೋಡಿಗೆ ಹೋಗಿ ಬಿಡಿರಿ. தேவப்பிள்ளை, ದೇವರ தேவ சமூகம் அந்த பயமில்லாத ஜீவிக்கிறது இந்த சபை. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ விளையாடி கொண்டிருக்கிறாயா? ತಮಾಷೆ ಆಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? சாத்தான் உன ஒண்ணுக்கில்லாதபடி செஞ்சிடுவான். ಸೈತಾನ ಏನೂ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಡು. தேவ சமூகத்தை கொண்ட சாத்தான் நடுங்குறான். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಸೈತಾನ ನಡುಗುತ್ತಾನೆ. பயந்து நடுங்குறான் அவன். ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾನೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು, நீ ஏமாத்திரம், ನೀನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ நீ ஏமாத்திரம். ಎಷ್ಟು ಮಾತ್ರ ನೀವು இங்க வந்து உட்காரு, ಇಲ್ಲಿ ಬಂದು உன் ಕುಳಿತುಕೊಂಡು கண்ணு சரியா இருக்காதா பாரு. ನಿನ್ನ ಕಣ್ಣು ಸರಿ ಇದೆಯಾ? எங்கெங்கோ போது உன் கண்ணு, ಕಣ್ಣು ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೋ ಹೋಗುತ್ತದೆ. உன் கண்ணு சபிக்கப்பட்டு போய்விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತದೆ ಎಂದು உன் ಹೇಳುತ್ತಾರೆ. வாழ்க்கை சபிக்கப்பட்டு போய்விடும். ನಿನ್ನ ಬಾಳು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತದೆ. தேவனாகிய நான் ದೇವರಾದ ನಾನು மேலே இருக்கிறேன், ಮೇಲಿದ್ದೀನಿ, நீ கீழே இருக்கிறா. ನೀನು ಕೆಳಗಡೆ உன் ಇದ್ದೀನಿ. ஆலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கோ. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನೀನು ನಡತೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೋ. விளையாடுற இடம் அல்ல இதெல்லாம், ತಮಾಷೆ ಆಡುವ ಸ್ಥಳವಲ್ಲ, இது பயந்து ஜீவிக்கிற இடம். ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವ ಸ್ಥಳ. அவர் சமூகம் நெறிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. ಪ್ರಸನ್ನತೆ ಅವರ ತುಂಬಿದೆ. இஷ்டம் போல என்கிட்ட பேச வரக்கூடாது நீங்களாம் தெரியுமா? ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಯ್ಯನವರ ಮಾತಾಡಲು இங்க வர்றது எனக்கு அதை கொடுக்கல, எனக்கு பாட்டு கொடுக்கல, அது கொடுக்கல, எது கொடுக்க உனக்கு கொடுக்க முடியாது, போய்விடு.
இது என்கிட்ட தேவ சமூகத்துல நீ குறை பேசுற இடமா இது? ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ மற்றவளை பத்தி குறை பேசுற இடமா இது? உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ನಿನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಕೊರತೆ ಮಾತಾಡುವ ಸ್ಥಳವಾ? இங்க ஜெபிச்சின் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகிற இடத்துல மற்றவளை பத்தி குறை பேசி கொண்டிருக்கிறாய். இங்க நின்னு ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಆಶೀರ್ವಾದ ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊರತೆ ಮಾತಾಡುತ್ತೀಯ. எச்சரிக்கையா இரு. தேவன் சும்மாக்கிறவர் அல்ல. ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಎಚ್ಚರಿಕೆ. அவர் மாறினாக அவரை திருப்ப முடியாது. ಅವರು ಮಾರ್ಪಟ್ಟರೆ ತಿರುಗಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. 57 வருஷம் அவரை பார்த்திருக்கிறேன். 57 ವರ್ಷದ ಪ್ರಯಾಣ. சில விஷயத்துல அவரை திருப்பவே முடியாது. ಕೆಲವು ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ತಿರುಗಿಸಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. மலையை திருப்பி விடலாம், ಬೆಟ್ಟವನ್ನು ತಿರುಗಿಸಬಹುದು, சூரியனை திருப்பி விடலாம், ಸೂರ್ಯನ ತಿರುಗಿಸಬಹುದು. கர்த்தரை திருப்ப முடியாது. ದೇವರನ್ನು ಬದಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. உன்னோட வழிக்கு அவரை திருப்ப முடியுமோ? ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅವರನ್ನು ತಿರುಗಿಸಲು ಸಾಧ್ಯವೋ? ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ನೀ ಎನ್ ಪಕ್ಕ ತಿರುಮನಾ, ನೀನು ನನ್ನ ಕಡೆ ತಿರುಗುವುದಾದರೆ நான் உன் பக்கம் திரும்புறேன். ನಾನು ನಿನ್ನ ಕಡೆ ತಿರುಗುತ್ತೇನೆ. ஓ என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ சம இதனால அநேக பேர் ஆசீர்வாதம் எழுந்து போறீர்கள். ಇದರಿಂದ ಅನೇಕರು ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஆராதனையில உட்காருது, ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಚೇರ್ ಮೇಲೆ ಉட்காருது, ಚೇರ್ ಮೇಲೆ ಕುಳಿತು குசு 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 குசுன்னு பேசுறது, ಕುಸು ಕುಸು ಎಂಬುದು ಮಾತಾಡುವುದು. விளையாடுறியா? ತಮಾಷೆ ಆಡುತ್ತೀರಾ? வாரம் முழுவதும் ஆராதனைக்கு ஜெபிக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ವಾರ ಪೂರ್ತಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಆರಾಧನೆಗೆ. ராவு முழுவதுமாக நான் ஜெபிக்கிறேன். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ என் மனைவி இரவு பகலும் ஜெபிக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ರಾತ್ರಿಯಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. இந்த இடத்துல பயபக்தியோட கேட்காதபடிக்கு ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಆಲಿಸದಂತೆ ஒருத்தர் பேசுறது, ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮಾತಾಡುವುದು, பேசி பிசாசு பேசினவன் எடுத்துன்னு போற வரைக்கும் விட மாட்டான். ಸೈತಾನನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இப்பேற்பட்ட ஆளுகளை பவுல் என்ன செய்தா? ಈ ರೀತಿ ಆಳುಗಳಿಗೆ ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தார், ಸೈತಾನನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. பாத்தீங்களா? ದೇವರ ಮಕ್ಕಳು ನೋಡಿ, இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு என்ன செய்தாரா? ಈ ರೀತಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವವರಿಗೆ ಏನು ಮಾಡಿದರಂತೆ? பிசாசு கையில ஒப்பு கொடுத்து விட்டாராம். ಸೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஏனான் தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயந்திரு. ಭಯಪಟ್ಟಿರು. எவ்வளவு பயப்படுகிறாயோ, ಎಷ್ಟು ಭಯಪಡುತ್ತೀಯೋ, எவ்வளவு கீழ்ப்படுகிறாயோ, ಎಷ್ಟು ವಿಧೇಯನಾಗುತ್ತೀಯೋ. வாசிப்பாரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? ஆத்மளுக்காக உயிர் கொடுக்கிறேன்னு சொன்னவன் அதே ஆத்மா பிசாசு கையில் கொடுக்குறான் பவுல். ಆತ್ಮಳಕ್ಕಾಗಿ ಜೀವ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದವರು ಸೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ, தேவ சமுத்திர வெளியாட போகாது. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ತಮಾಷೆ அவரோட சமுத்திர உன்னை தரமட்டமா தாழ்த்து. ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ நீ கேட்காத ஆசீர்வாதத்தை, ಆಶೀರ್ವಾದ ನೀನು ಕೇಳಬೇಡ. சும்மா இரு, ಸುಮ್ಮನೆ நீ சும்மா இரு. ನೀನು ಮೌನವಾಗಿರು. உனக்கு கொடுக்கறார் அவர், ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. நீ ஒண்ணு கேட்கிற, ನೀನು ಒಂದು ಕೇಳುತ್ತೀಯಾ? தப்பு. ಒಂದು ತಪ್ಪು. அவர் 10 கொடுக்க இது எதிர்பார்க்கிறார். ಅವರು 10 ಕೊಡಲು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உல்டா பட்டாலாம் விட்டுடு. ಈ ಉಲ್ಟಾಪಟ್ಟ ಮಾತಾಡೋದನ್ನು ಬಿಡಿರಿ. அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சரி வராது. ಅದುವರೆಗೂ ಬಾಳು ಸರಿಯಾಗುವುದಿಲ್ಲ. மோட்சம் உனக்கு வராது. ಮೋಕ್ಷ ಬರುವುದಿಲ್ಲ. வேசிக்கிட்ட கத்துக்கோ, ಆ ವೇಶ್ಯತೆ ಕಲಿತು, வேசிக்கிட்ட கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ಆ ಸ್ತ್ರೀಯತ್ತ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அந்த கயிறு அப்படியே வைத்தார், ಆ ದಾರವನ್ನು ಹಾಗೆಯೇ ಇಟ್ಟಳು. என்ன அந்த கயிறு? ಅದೇನು ಆ ದಾರ? ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವುದು. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது என்ன சிகப்பு கயிறு? ಅದೇನು ಕೆಂಪು ದಾರ? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது. ಅವಳ ಪಾಪ ಎಲ್ಲ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು. விசுவாசம் எப்ப வைத்தாளோ, ನಂಬಿಕೆಯನ್ನು ಯಾವಾಗ ಇಟ್ಟಳು, அவள் வேஷத்தனங்களை மறந்து விட்டது. ಅವಳು ವ್ಯಭಿಚಾರತೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿತು. அவர் வர்ற வரைக்கும் எப்போ வந்தானோ எப்போ அழிக்க போறாரோ, ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೋ ಯಾವಾಗ ನಾಶವಾಗುತ್ತಾರೋ அது வரைக்கும் கயிறு அங்கே இருக்கிறது. ಅದುವರೆಗೂ ಹಾಗೆ அவங்க வர்றத காலத்துக்கு பாத்துக்கலாம். ಬಿಡಪ್ಪ, ಅವರು ಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ அந்த கயிறு எடுத்துட்டு போயிட்டா, ಅವ್ರ ದಾರವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ இல்ல, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. கயிறை விசுவாசம் ಅದು கட்டாய இந்த உலகத்தை அழிக்க போறா, ಖಂಡಿತವಾಗಲೂ இந்த ஊரை அழிக்க போறா, ಊರನ್ನು ನಾಶ என் வீட்டை மீட்டு கொள்ள போறா, ಮನೆಯನ್ನು என் சொந்த பந்தம் மீட்டு கொள்ள போறா. ಸ್ವಂತದವನ விசுவாசம் உள்ள ஸ்திரீ, ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ ಅವರು. இந்த விசுவாசத்தை பார்த்து சொல்கிறான் பவுல் 11:30 இப்ரியர் புத்தகம் வாசித்து பாருங்க. ಇಬ್ರಿಯ 11:30 ಪೌಲು ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ விசுவாசத்தால என்ன செய்து கொண்டாளா? ನಂಬಿಕೆಯಿಂದ ಏನು ಮಾಡಿಕೊಂಡರು? நாம தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಿಧಾನತೆ ನಿರ್ತಿ ಭಕ್ತಿ ಸೈ, ನಿಧಾನಿಸಿ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಅವರು 7 ದಿವಸಗಳ ತನಕ ಯೆರಿಕೋ ಪಟ್ಟಣದ ಗೋಡೆಗಳನ್ನು ಸುತ್ತಿದ ಮೇಲೆ ಅವು ಬಿದ್ದವು. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ರಾಹಬೇಳೆಂಬ ಸೂಳೆಯು ಗೋಡೆ ಚಾರವನ್ನು ಸಮಾಧಾನವಾಗಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು ನಂಬಿದವರಿಗೆ ನಾಶವಾಗಲಿಲ್ಲ. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்ட விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு சேதமாகாதிருந்தார். கீழ்ப்படியாத பொருளுக்கு புத்தி கத்து கொடுத்தாளாம். ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಳು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த விசுவாசம், ಆ ನಂಬಿಕೆ, அந்த தீர்மானம், ಆ ತೀರ್ಮಾನ
என்ன நடந்ததா? ಏನು ನಡೆಯಿತು? அவள் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவம், ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಪಾಪ, ಶಾಪಗಳು ஓடிடுச்சா? ಎಲ್ಲವೂ ಓಡಿಬಿಟ್ಟಿತು. ஓடிடுச்சு. ಯಾಕೆ ಓಡಿತು? இனி என் ஜன்னல் வழியை யாரையும் பார்க்க மாட்டேன் இந்த வாலிபனையும். ಈ ಕಿಟಿಕಿಯ ಮುಖಾಂತರ ಯಾವ ಯವನಸ್ಥರನ್ನು ஜன்னல் வழியை பார்த்து 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 ಅನೇಕ வாலிபர்களை கெடுத்தேன், நானும் கெட்டேன். ನಾನು ಅನೇಕರು ನೋಡಿ ನೋಡಿ ನನ್ನ ಬಾಳನ್ನು, ಅವರ ಬಾಳನ್ನು ಕೆಡಿಸಿದೆ. இனி இந்த ஜன்னல ரட்சிப்பு வந்துடுச்சு. ಈ ಕಿಟಿಕಿಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂದಿದೆ. இயேசு எதிர்பார்க்கிறது, ಯೇಸುವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದೆ, தெய்வத்தை எதிர்பார்க்கிறது. ದೇವರನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದೆ. அந்த ஜன்னல் எது? ಆ ಕಿಟಿಕಿ ಏನು? உன் கண்ணு. ನಿನ್ನ ಕಣ್ಣಾಗಿದೆ. இங்க உட்கார, உன் கண்ணு எங்க இருக்குது? ಇಲ್ಲಿ ಕುಳಿತರೆ ನಿನ್ನ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ? சபிக்கப்பட்டு போய்விட எச்சரிக்கையாரு. ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பக்தி செய்யற மாதிரி இருக்கிறோம், கண்ணு வேற பக்கமாக இருக்க வேண்டும். ಭಕ್ತಿ ಮಾಡಿದ சாத்தானுடைய கண்கள் அதெல்லாம் ಸೈತಾನನ ಕಣ್ಣುಗಳಾಗುತ್ತದೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து பக்தி செய். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಭಕ್ತಿ ஏ ಮಾಡಿ. ಯಾಕೆ? நீ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಒಂದೇ. தரித்திரனா இருக்க கூடாது, ದರಿದ್ರನಾಗಿ, கடன் தொல்லையா இருக்க கூடாது, ಸಾಲದವರಾಗಿ, வறுமையில இருக்க கூடாது, ಕ್ಷಾಮದಲ್ಲಿ, கோரமான வியாதியில இருக்க கூடாது, ಭಯಂಕರ ಕಾಯಿಲೆಗಳಲ್ಲಿ, செழிப்பா இருக்க வேண்டும், ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ, உறுதியா இருக்க வேண்டும், ಸ್ಥಿರವಾಗಿರಬೇಕು. கிறிஸ்துவினுடைய பௌட்டா பறக்க வேண்டும் உனக்குள்ள. ಕ್ರಿಸ್ತನ ಧ್ವಜ ನಿನ್ನಲ್ಲಿ ಆರುತ್ತಿರಬೇಕು. என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எங்க இருக்க? ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? தன் குடும்பத்தை மீட்டுக் கொள்கிறவளா காணப்பட்டார். ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುವಳ ಕಾಣಪಟ್ಟಳು. 6:25 யோசுவா புஸ்தகம் வாசித்து பாருங்க. ಯೇಸುವ 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ಯೆಹೋವನ ಆಲಯದ ಭಂಡಾರಕ್ಕೆ ಕೊಟ್ಟಳು. ಸೂಳೆಯಾದ ರಾಹೇಬಳು ಎರಿಗೋ ಪಟ್ಟಣವನ್ನು ಸಂಚರಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದಾಗ ಯೆಹೋಶುವನ ದೂತರನ್ನು ಅಡಗಿಸಿಟ್ಟಿದ್ದರಿಂದ ಅವನು ಅವಳನ್ನು, ಅವಳ ತಂದೆಯ ಮನೆಯವರನ್ನು, ಅವಳಿಗಿರುವವರೆಲ್ಲರನ್ನು ಉಳಿಸಿದನು. ಅವಳು ಇಂದಿನವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲಿನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾಳೆ. எங்க இந்த குடும்பத்துல சேர்ந்து விட்டாலாம் போயாவோ? ಯಾವ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಳಂತವಳು? வேஷி, வெளியே தள்ளப்பட்டவோ. ಸೂಳೆ, ಅವಳು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವಳು. சேர்ந்து விட்டா. ಅವರು ಸೇರಿಕೊಂಡು இஸ்ரவேல் சந்ததியில சேர்ந்து விட்டா. ಇಸ್ರಾಯೇಲರ ಸಂತತಿ, அவருடைய சந்ததியில ஒன்னு போய் ஒன்னாய் இயேசு பிறந்தாராம். ಅವರ ಸಂತತಿಯಲ್ಲೇ ಒಂದಾದ ಮೇಲೆ ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. 1:5 மத்தேயு சுவிசேஷம். மத்தாಯ 1:5. படமடன் இயேசு வார்த்தை பாருங்க. மத்தாய 1. சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்திடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவிடத்தில் சாலமோனை பெற்றான். அவள சந்ததிக்குள்ளவே இயேசு பிறந்தாரா? என்னையா இது, தலைக்கு ஓடாத மக்கள். ಅವಳ ಸಂತತಿಯಲ್ಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದರು. ತಲೆಗೆ ಓಡದಂತ ಕಾರ್ಯವಿದು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவையில்லாத கல்தா மூலக்கல்லாய்விடும். ಬೇಕಿಲ್ಲದ ಕಲ್ಲೇ ಮೂಲೆಕಲ್ಲಾಗಿ ನಿಲ್ಲ. தள்ளப்பட்ட கல்லத்தா மூலக்கல்லாய்விடும். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲೇ ಮೂಲೆಕಲ್ಲಾಗಿ ನಿಲ್ಲ. எச்சரிக்கையா இருந்து கொண்டு பக்தி செய்யுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಕು. கிறிஸ்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತರು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಂದಿದ್ದಾರೆ. முரட்டாட்ட குணங்கள், பலவீனமான குணங்கள், முறத்தரை இல்லாத வாழ்க்கைகள், வழிவாய்க்கால் இல்லாத வாழ்கிற வாழ்க்கைகளை தான் போகிறது. ನಿನ್ನ ದಾರಿ ಮಾರ್ಗವಿಲ್ಲದ ಬಾಳುಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. நான் ஆசீர்வதி சபையே என்ன நான் கேட்கிறது? ಅಯ್ಯ ಆಶೀರ್ವದಿಸು ಸಭೆಯನ್ನು தேவன் சொல்றார், எப்படிப்பா ஆசீர்வதிக்க முடியும்? ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯಾಕೆ ಆಶೀರ್ವದಿಸಲಪ್ಪ? தேவர மக்களே, வாழ்க்கைகளை பாத்தியா? ಬಾಳುಗಳನ್ನು ನೋಡಿ. உலகத்தார் செய்யாத பாவங்களை செய்கிறார்களே, ಲೋಕದವರು ಮಾಡದಂತ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆಯೇ, நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ನಾನು ಯಾಕೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿ? ஆದರೂ உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು அவங்களை அழிச்சு போடாதபடி தயை வைத்துக் கொண்டு வர, ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡದಂತೆ ದಯ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த ஊரை அழிக்கும் போது ಆ ದೇಶವನ್ನು ನಾಶ ஒரு சத்தம், ಒಂದು ಶಬ್ದ ಬಂದಿದೆ. உலக அலகோலமாக நினைப்பேன் அந்த பட்டணங்கள், ಆ ಪಟ್ಟಣ ಅಲ್ಲೋಲ ಕೂಚಿಡುತ್ತಾರೆ, ಕುರಿಚಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ஒரு சத்தம், ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ, வேசியாகப்பட ரேபாளை நினைத்துக்கோ, ಸೂಳೆಯಾದ ರೆಹಾಬಳನ್ನು ನೆನೆಸಿ, ಅವರ வீட்டை நினைத்துக்கோ, ಅವಳ ಮನೆಯನ್ನು ನೆನೆಸಿ, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நினைத்துக்கோ, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರೂ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. கூடாது, ಅವಳ ಕುಟುಂಬವನ್ನು நம்முடைய சந்ததி, ಅವಳು ನಮ್ಮ எந்த சந்ததி? ಅದು ಏನು ಸಂತತಿ? கிறிஸ்துவின் சந்ததியாಗಿ, ಕ್ರಿಸ್ತರ ಸಂತತಿ ಆಗಬೇಕು. என்னைய ஒரு பாக்கியம், ಎಂತಹ ಒಂದು ಭಾಗ್ಯವಯ್ಯ, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், ಯಾರಂತಹ ಒಂದು ಭಾಗ್ಯವಯ್ಯ, கிறிஸ்துவின் பாக்கியம், ಕ್ರಿಸ್ತರ ಕೊಟ್ಟ ಭಾಗ್ಯ.
கிறிஸ்துவுக்கு சிரேஷ்ட மகளா மாறிவிட்டார். ಕ್ರಿಸ್ತನ ಶ್ರೇಷ್ಠ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. இதுவரைக்குமாக ಎಲ್ಲಿಯವರೆಗೂ அவங்க சந்ததி லிஸ்ட்ல ಅವರ ಸಂತತಿ ஆபிரகாம் ஈசாக்குடைய லிஸ்ட்கள்ல வரும்போது ಅಬ್ರಹಾಮ್ ಇಸಾಕನ ಸಂತತಿ ಬರುವಾಗ ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ இவளும் சேர்ந்து விட்டான் அந்த சந்ததியில. ಇವಳು ಸಹ ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ வேசி ಇವಳು ಸುಳೆ நீ எப்படி சேர்ந்து விட்டா? ನೀನು ಯಾಗ ಸೇರಿಕೊಂಡೆ? எனக்குள்ள விசுவாசம், ನನ್ನಲ್ಲಿನ ಒಂದು ನಂಬಿಕೆ, ದೈವದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. இனி என்ன பாவம் செய்ய மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದು. எப்போ அந்த ஜன்னல் வழி அநேக பேரை சைகை பண்ணி கூப்பிடுவேன், ಯಾವಾಗಲೂ ಆ ಕಿಟಕಿ ಮುಖಾಂತರ ಕರೀತೀನಿ. இனி அப்படி அல்ல. ಇನ್ನು ಮುಂದೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. செகுப்பு கை இருக்கிறது, ಕೆಂಪು ದಾರವಿದೆ. பாவம் செய்ய ஒருவனாகலே என்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ಪಾಪ ಮಾಡಲು ಒಬ್ಬನು ಮನೆ ಒಳಗಡೆ ಬರಬಾರದು. ரட்சிப்பின் ஆயத்தமா இருக்கிறார், ರಕ್ಷಣೆಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವ பொறுமையோட காத்திருந்தா, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾಯ್ದು, பரிசுத்தோட காத்திருந்தா, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ விசுவாசத்தோட காத்திருந்தா, ಕಾಯ್ದಿದ್ದಳು. அடி வர ஆரம்பித்தது. ನಾಶನ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. ஒரு சத்தம், ಒಂದು ಶಬ್ದ, பயங்கரமான ஒரு சத்தம், ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಶಬ್ದ. ரேபாளை அழிக்க வேண்டாம், ರಹಾಬಳನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಡಿರಿ, குடும்பத்தையும் அழிக்க வேண்டாம், ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಡಿರಿ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ரேபாள மாறுவாயா? ನೀನು ರೇಹಬಳಾಗಿ ಮಾಡು. பலையினங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாரே, ಬಲಹೀನವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು, பார்வையில பலையினும், சிந்தனையில பலையினும், ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇದೆಯೇ? ஐயா நான் ஒன்னும் விபச்சாரம் ஏன் செய்ய மாட்டேன் ஐயா. ಅಯ್ಯ ನಾನು ಒಂದು இந்த சிந்தனையில பார்வையில தங்கய்யா, ಇದು ಯೋಚನೆ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ಅಯ್ಯ. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? மற்ற பெண்ணை பார்த்து இச்சிக்கிறதே நீ செய்த விபச்சாரம். ಬೇರೆಯವನ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಆಸೆ ಪಡುವುದೇ ನೀನು ಮಾಡುವ ವ್ಯಭಿಚಾರವಾಗುತ್ತದೆ. ವ್ಯಭಿಚಾರ ನೀ போய் ಶರೀರத்தை தொட்டது விபச்சாரம் அல்ல. ನೀನು ವ್ಯಭಿಚಾರದ ಶರೀರ ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣಕ್ಕೆ ಅದು ஒரு ஸ்திரியை பார்த்து நீ இச்சிக்கும் போது, ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ನೀನು ಆಸೆ ಪಡುವಾಗಲೇ உனக்குள்ள விபச்சாரம் வந்துடுச்சு. ನಿನ್ನಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. உன்னோட பார்வை பாரு எப்படி இருக்கிறது. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿ ಯಾಕೆ ಇದೆ ನೋಡಿ. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உன்னை கூர்மையா கவனிக்கிறார். ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. பார்வை என்ன, சிந்தனை என்ன, நடை என்ன, உட்கார்தல் என்ன, எழுந்திருது என்ன என்று தேவன் அறிந்தவரா இருக்கிறார். ನಿನ್ನ ನಡೆ ನುಡಿ ಎಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೀಯ ಬೀಳುತ್ತೆ ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು பார்த்து அவனை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ಇದನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಮೇಲೆ உன் ஜெபத்தை பார்த்து எடுக்கிறவர் அல்ல, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡುವವರಲ್ಲ, உன் வாழ்க்கையை ஜீவியத்தை பார்த்துதான். ನಿನ್ನ ಬಾಳಿನ ಜೀವಿತ, உன் ஆவி என்ன, உன் ஆத்மா என்ன, உன்னோட சரீரம் என்ன என்று தேவன் திராட்சையில எடை போட்டு பார்க்கிறார். ನಿನ್ನ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ದೇವರು ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ತೂಕ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಾರೆ. அவரிடத்துல திராட்சை இருக்கிறது, ಅವರದ್ದು ತಕ್ಕಡಿ ಇದೆ. தேவர மக்கள் தானியேல் புத்தகத்துல ஒரு திராட்சை பார்க்கிறோம். ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಒಂದು ತಕ್ಕಡಿಯನ್ನು ನೋಡಿ என்ன சொல்கிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஏ ராஜா, ಏ ರಾಜನೇ, நான் திராட்சையில உன்னை தூக்க போட்டு பார்த்தேன், ನಾನು ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ತೂಕ ಮಾಡಿ ನೋಡಿದೆ, நீ சரியில்லாதவனை காணப்பட்டான். ನೀನು ಸರಿ ಇಲ್ಲದವನ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದ இந்த பார் திராட்சை வச்சு நிற்கிறேன், ಇದು ತಕ್ಕಡಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அதுல சரியில்லாதவனை நீ காணப்பட்டபடியாலே ಅದರಲ್ಲಿ ಸರಿ ಇಲ್ಲದವನ ಕಾಣುವುದರಿಂದ உன்னோட ராஜ்யம் வேற ஒருத்தன் கையில போது ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬೇರೆಯವನಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. இன்னைக்கு ராத்திரி உன் தலை வெட்டப்படும். ಇವತ್ತಿನ ರಾತ್ರಿ ನಿನ್ನ ತಲೆ நேச்சருடைய மகன் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ உன் மகனை உன் தகப்பனை பார்த்தாவது புத்தி கத்துக்கொள்ள ನಿನ್ನ கூடாது. ತಂದೆಯನ್ನು ನೋಡು ಆದರೂ ಬುದ್ಧಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಾರದು. அவன் காடு காடு அலைந்தான அதையாவது நீ பார்த்து புத்தி கத்துக்கூடாது. ಅವನು ಕಾಡು ಕಾಡು ಅಲೆದನ್ನು ನೋಡಿ ಬುದ್ಧಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಾರದು. உன் திராட்சை எடுத்து பார்த்தேன், ನಿನ್ನ ತಕ್ಕಡಿಯನ್ನು என்ன தவறு செய்தானா? ಅನೇನು ತಪ್ಪು ಮಾಡಿ தேவன் பொருள்களே குடும்பத்துக்கும் ரெண்டாவது குடித்தனத்துக்கும் உபயோகப்படுத்தினானா. ದೇವರ ಆಲಯದ ವಸ್ತುಗಳನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೂ ತಮಾಷೆ ಆಡುವುದಕ್ಕೂ ಯೂಸ್ ಮಾಡಿದಂತೆ தேவன் திராட்சை எடுத்து பார்த்தா ದೇವರು ತ್ರಾಸಿನಲ್ಲಿಟ್ಟು ನೋಡಿದರು. இன்றைக்கு உன் தலை வெட்டப்படும். ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನಿನ್ನ ತಲೆ ಕತ್ತರಿಸುತ್ತದೆ. உன்னோட ராஜ்யம் வேற ஒருத்தன் கையில போய் ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬೇರೆಯವನಿಗೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நமக்குள்ள திராசு இருக்கிறது. ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಕಡಿ ಇದೆ. கடைசியிலே சாத்தானை எங்க போடுறாராம்? ಸೈತಾನ ತಾಕೆ ದೇವರು ಎಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ? ಸೈತಾನ மீகாவேல் திராசை வச்சு தவறான். ಮಿಕಾಯೇಲ್ ತಕ್ಕಡಿ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಬರುತ್ತಾರೆ. அவனை காட்டுறாராம், ಅವನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. அந்த திராசில் அவனை பார்க்கும் போது ಆ ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அவனோட பாவம் நிறைஞ்சிட்டுக்கிறது காமிக்கிறதா, ಪಾಪ ತುಂಬಿರುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அப்பொழுதுதான் ಆಗಲೇ அவன் ஆக்கினிலே மீகாவேல் போட போறான். ಮೈಕಾಲರು நான் போட மாட்டேன், ನಾನು ಹಾಕುವುದಿಲ್ಲ. திராசு சொல்லுது, ತಕ್ಕಡಿ ಹೇಳುತ್ತದೆ, நீதி சொல்லுது, ನೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. உன்னை எடை போட்டு பார்த்தோம், ನಿನ್ನನ್ನು ತ್ರಾಸಿನ ತೂಕ சாத்தானே திரும்புறவன் அல்ல, ತ್ರಾಸನೇ ಸೈತಾನ உலகத்தை அழிக்கிறவனாகவே காணப்படுகிறான். ಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡುವನ ಕಾಣುತ್ತಿ. இனியாவது திருந்துவாயா? ಇನ್ನು ಮುಂದೆ ಆದರೂ ತಿರುಗಿಕೊಳ್ಳುತ್ತಿ. இனியும் நீ அழிக்கிறவனா இருந்தபடியாலே ಇನ್ನು ಮುಂದೆ ನಾಶ ಮಾಡುವ திராசை எடுத்து பார்க்கறான்.
ತಕ್ಕಡಿಯನ್ನು ತೆಗಿ ஒரு ನೋಡುತ್ತಾರೆ. மெரிச்சு அவனை பாதாளத்தை போடுறது சில பேர் போட்டோல இருக்கோ பாருங்க. ಒಂದು ಸಾರಿ ತುಳಿದು ನಾಶದ ಕೆಲವರು ಫೋಟೋದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. அதே போல உன்னோட வாழ்க்கையில ஒரு திராஸ் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ತಕ್ಕಡಿ ಇದೆ. என்னோட வாழ்க்கையில திராஸ் இருக்கிறது. ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ತಕ್ಕಡಿ ಇದೆ. வாழ்க்கையில திராஸ் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ತಕ್ಕಡಿ ಇದೆ. உன்னோட திராஸ் எதை எடை போட்டு பார்க்கிறது? ನಿನ್ನ ತಕ್ಕಡಿ ಯಾವುದನ್ನು ಲೆಕ್ಕ ಮಾಡಿ அக்கிரம அநியாயமா அதிகமா கீழே போதா? ಅಕ್ರಮ ಅನ್ಯಾಯವಾಗಿ ತಕ್ಕಡಿ ಕೆಳಗೆ இல்ல ಹೋಗುತ್ತಿದೆಯಾ? மேலே போகிறதா? ಇಲ್ಲ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಿದೆಯಾ? எடை போட்டு பார்க்கறாராம் தெய்வம். ಅಳತೆ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಾರೆ ದೇವರು. ஆகியால தேவப்பிள்ளை ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை போய் புலி எடுத்துவான்னு சொல்லவில்லை. ನೀನು ಹೋಗಿ ಹುಲಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நீ போய் காடல தவம் பண்ணு என்று சொல்லவில்லை. ಕಾಡಿನಲ್ಲಿ ತಪಸ್ಸು ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. நீ என்ன செய்தா? ನೀನೇನು ಮಾಡುತ್ತೀಯ? இருக்கிற இடத்துல எனக்கு பயந்தேன். ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು தேவனாகிய நான் ದೇವರಾದ முன்னெடுத்துல என்ன எதிர்பார்க்கிறேன்? ನಿನ್ನ ಹತ್ರ ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ? பயபக்தி அல்லாதபடிக்கு வேற எதுவுமே முன்னெடுத்துல எதிர்பார்க்கிறது. ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಎದುರು எனக்கு செலுத்த வேண்டிய பயபக்தி எங்கே? ನನಗೆ ಸಲ್ಲಿಸುವ ಭಯಭಕ್ತಿ ಎಲ್ಲಿ? சகல சிருஷ்டியும் எனக்கு பயந்து பயபக்தி செலுத்துகிறது. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗಳು ನನಗೆ ಭಯಪಟ್ಟು ಘನತೆ ಸಲ್ಲಿಸಿ என்னோட சாயல அவனை உண்டாக்குன. ನನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ நீ செலுத்த வேண்டிய பயபக்தி எங்கே? ಸಲ್ಲಿಸುವ ಭಯಭಕ್ತಿಯಲ್ಲಿ ದೇವರ பயபக்தி இல்லாத எனக்கு சபைகள் மாண்டு மடிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಸಭೆಗಳು ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದವು. தேவன் துக்கப்படுகிறார். ದೇವರು ದುಃಖಪಡುತ್ತಾರೆ. ஆகையால் அவர் வர வேண்டியதை கூட நிறுத்தி கொண்டிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಬರುವಿಕೆಯನ್ನು ತಡ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உங்களை தரமட்டமா தாழ்த்தி கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அடுத்த ஒரு ஸ்திரியை விவேசியை பார்க்கும்போது ನಂತರ ಇನ್ನೊಂದು ಸೂಳೆಯನ್ನು ನೋಡಿ. மேரி மக்தாள், ಮೇರಿ ಮಗ್ದಾಳ್ 7 பிசாசு இருந்துச்சு அவಳ மேல. 7 ಸೈತಾನ ಅವರ ಮೇಲೆ ಇತ್ತು. அவளை போல அழகு, ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೌಂದರ್ಯ, அவளை போல கூந்தல் ಅವಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂದಲುಗಳು யாருக்கும் இல்லையா? ಯಾರಿಗೂ ಇಲ್ಲವಂತೆ. ராஜாக்கள் மகாராஜாக்கள் எல்லாம் மயங்கிடுவார்களாம். ರಾಜ ಮಹಾರಾಜರೆಲ್ಲ ಆಸೆಗಳು ಪಡ್ತಿದ್ರು. பாவத்தை தண்ணி போல குடித்து விட்டா. ಪಾಪವನ್ನು ನೀರಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಡಿದು ಬಿಟ್ಟಳು. ஆயிரக்கணக்கான பேர் வாசல்படி நிற்குவார்களாம். ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. பணத்தை கொடுத்து போட்டி போடுவார்களாம். ಹಣ ಕೊಟ್ಟವನ್ನು ಅರೆದು ಆಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அனுபவிச்ச பாவத்தை ಅನುಭವಿಸಿದಳು ಪಾಪ. சமாதானத்தை இழந்து போனா. ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಳು. போய் நின்னுச்சு. ಹೋಗಿ ನಿಂತು என்ன நினைச்சு? ಅದೇನು ನಿಂತು ಬಿಟ್ಟು, போ தற்கொலை செய்துக்கோ. ಹೋಗು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೋ. படுக்கிறா தூக்கம் இல்ல. ನಿದ್ರಿಸುತ್ತಾಳೆ, யார் இடத்துல பேசுறா தூக்கம் இல்ல. ಮಾತಾಡ್ತಾಳೆ, ನಿದ್ರೆ ಬರುತ್ತೆ. சாப்பாடு எடுக்கிறா விஷமா இருக்கிறது. ಊಟ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ವಿಷವಂತತಿದೆ. பாவம் தொடர்ந்து பிடிக்கும். ನಿನ್ನ ಪಾಪ ನಿನ್ನನ್ನು ಬಿಡದೆ பாவம் தொடர்ந்து பிடிக்கும். ನಿನ್ನ ಪಾಪ ನಿನ್ನನ್ನು ಬಿಡದೆ ಹಿಡಿಯುತ್ತದೆ. அவளை விடவில்லை. ಅವಳನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. தற்கொலை செய்துக்கொள்ள ஓடுறா. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಓಡುತ್ತಾಳೆ. கேள்விப்படுறா. ಆಗಲೇ ಕೇಳುತ್ತಾಳೆ, இயேசு பெருமான் போகிறாராமே, ಯೇಸು ದೇವರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, பாவத்தின் பரிகாரியான தேவனாமே, ಪಾಪದ ಪರಿಹಾರ ದೇವರಂತೆ ಅವರು. ಆಗಲೇ என்ன பாவத்தை உள்ளாக்கி மைக்கினது இந்த தைல குப்பி எடுத்துக்கொண்டா. ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿದ ತೈಲದ ಬಟ್ಟಲನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡರು. தைல தானே என்னை ஏமாத்தினது. ಇದು ತಾನೇ ನನ್ನನ್ನು ಅನೇಕ ವಾಲಿಬರಳೆ ಮೈಕಿನது இந்த தைல தானே. ಅನೇಕ ಯವನಸ್ಥರನ್ನು ವಂಚಿಸಿದ கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதி வைத்த இந்த தைல தானே. ಕೋಟ್ಯಾಂತರ ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ತೈಲ ತಾನೇ. இந்த தைலத்தை எடுத்துக்கொண்டா. ಆ ತೈಲ ಎಣ್ಣೆಯನ್ನು எங்க இருக்கிற இயேசு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ? இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினாலே துடைத்து ஓடி போன தைல குப்பி எடுத்து ತೈಲದ ಬಟ್ಟಲನ್ನು ஓடிச்சு ಒಡೆದು ಅದನ್ನ இயேசு சாமி தலை மேல ஊத்தி விட்டா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾದದಲ್ಲಿ என்னத்தை ஊத்தி விட்டா? ಅದೇನು ಒಯ್ದು ಬಿಟ್ಟಳು? தன் பாவத்தை ஊத்தி விட்டா. ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಒಯ್ದು ಬಿಟ್ಟಳು. பாதத்தை பாதப்படியில போட்டாங்க. ಪಾದ முகத்தை பாதப்படியில போட்டா. ತನ್ನ ಮುಖವನ್ನು ಪಾದದ ಮೇಲೆ ಇಟ್ಟಳು. அழகா ஏமாத்தின அந்த கூந்தலையும் பாதப்படியில போட்டா. ವಂಚಿಸಿದ ಆ ಕೂದಲನ್ನು ಅವರ தேம்பி அழுறா. ಬೆಕ್ಕಿ ಬೆಕ್ಕಿ ಅಳುತ್ತಿದ್ದಾಳೆ. கர்த்தர் அமைதியா இருக்கிறா. ದೇವರು ಶಾಂತ. என்ன அழுறாய? ಏನು ಅಳುತ್ತಿದ್ದಾಳೆ? வேசியே என்ன அழுறா? ಸ್ತ್ರೀಯೇ ಏನು ಅಳುತ್ತಿದ್ದೀಯ? நான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ಅವರು ಲೆಕ್ಕ ಮಾಡಿ சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ಹೇಳುತ್ತಲೇ அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ಲೆಕ್ಕ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாவம் முடிவானது. ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು. மகளே, ಮಗಳೇ, திரும்பி பார்க்கிறா. ತಿರುಗಿ ನೋಡುತ್ತಾಳೆ. அவரோட முகத்துல சமாதானம். ಅವಳ ಮುಖದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ನಿನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು. நீ சமாதானத்தோடு போ. இயேசு அவளை நோக்கி, ಆದರೆ இனி பாவம் செய்யாதே. ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡ. நோட்டீஸ் கொடுக்கிறார். ಅವರಿಗೊಂದು ಸೂಚನೆ ಕೊಡುತ್ತಾಳೆ. நீ பாவம் செய்தா, ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದರೆ, கணக்கில்லாத பாவம், ಪಾಪ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿ. ஒரு பக்தன் சொல்கிறான், ಭಕ್ತನು என் ಹೇಳುತ್ತಾನೆ, கூந்தலை விட பெரிதான பாவத்தை செய்து விட்டேன். ನನ್ನ ಕೂದಲಿಗಿಂತ ಅಧಿಕವಾದ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. உன்னோட பாவம் ನಿನ್ನ ಪಾಪ செவென்று இருந்தாலும் வெண்மையாக்குவேன். ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರೂ ಬಿಳುಪು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனந்த கண்ணீர் விட்டா. ಅತ್ತು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟಳು.
பாவம் மன்னித்தா ಪಾಪ இனி ಕ್ಷಮಿಸಿದನು, பாவம் செய்வாளா? ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡ್ತಾಳೆ. இல்லை எனக்காக ஜீவிப்பாளா என்று கணக்கு போட்டார் ஆண்டவர். ನನಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾಳೆ ಎಂದು ದೇವರು ನೋಡಿ கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுக்கிறத தான் சொல்லி கொண்டு வந்தார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುವುದನ್ನಯ್ಯ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ இனி ಇನ್ನು ಮುಂದೆ பாவம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவோட இருக்கிறார். ಪಾಪ ಮಾಡಂತ ಕ್ರಿಸ್ತರ ಜೊತೆ அப்படித்தான் பாவம் மன்னிக்கப்பட்டதம். ಆಗಲೇ ಪಾಪ ಕ್ಷಮಿಸ சமாதானத்தோட போ, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. கடைசி மட்டும் இயேசுவோட இருந்தா. ಕೊನೆಯವರೆಗೂ ಯೇಸುವಿನ ಜೊತೆ, இயேசு எங்கெங்க போறாளோ அங்க பின்னால போனா. ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಹೋಗಲಾರ. அந்த கல்வாரி மலை மேலே கூட அவத்தான் இருந்தா. ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಬರೀ கல்லறைக்குள்ள அவத்தான் இருந்தா. ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಅವಳು ಹೋಗಿದ್ದಳು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முடி வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள ஜீவித்தா. ಕೊನೆಯವರೆಗೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಳು. உன்னோட பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? ನಿನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. இன்னும் மன்னிக்கப்படவில்லைங்க அநேக பேருடைய பாவம். ಅನೇಕರ ಪಾಪ ಕ್ಷಮಿಸ மன்னித்து மீண்டும் பாவம் செய்தபடியாலே அவருடைய கணக்குல போய்விட்டதாமே. ಕ್ಷಮಿಸಿ ಮತ್ತೆ ಪಾಪ ಮಾಡಿದವರ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ தடமாடுற, உன்னோட குடும்பத்தை தடமாடுற, சரிப்படுத்த முடியவில்லையே. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸಲಾಗ வறுமையை சரிப்படுத்த முடியவில்லையே. ಶಾಪವನ್ನು ಸರಿಪಡಿಸಲಾಗ வியாதியை சரிப்படுத்த முடியவில்லையே. காயலை சரிப்படுத்த போராட்டத்தை சரிப்படுத்தவில்லையே. போராட்ட நாமது பிள்ளை அல்லவா? ஏன் சரிப்படுத்த முடியவில்லை? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಸರಿಪಡಿಸಲಾಗ? மீண்டும் நீ பாவம் செய்திருக்கிறாய். ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಪಾಪ சத்தியத்தை எவ்வளவு கேட்கிறாயோ அவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறபடியாலே ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೀಯೋ ಅಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ದೇವರ நடமாடிக்கொண்டிருக்கிறார். ತಡಪರಿಸುತ್ತ உன்னோட பாவனை சுத்தி வலித்துக் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ಪಾಪ ನಿನ್ನನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡಿದೆ. எதுக்காக நான் வாழ்ந்தேன்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೇನೆ? ஏன் தற்கொலை செய்து கொள்ளலாமா? ಯಾಕೆ இந்த இடத்துல சில பேருக்கு ನಾನು ஏன் வாழ வேண்டும்? ನಾನು ಯಾಕೆ ಬಾಳಬೇಕು? தற்கொலை செய்து கொள்கிறேன். ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ எனக்கு விஷயம் குடிச்சு செத்து விட்டா நல்லா இருக்குமே. ನಾನು ವಿಷ ಕುಡಿದು ಸತ್ತರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. தேவர மக்களே, நம்முடைய சாவு எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ரட்சித்தார். ನಿಮ್ಮನ್ನ ಸಾವು ಈ ರೀತಿ கிறிஸ்டியன் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். ಕ್ರಿಸ್ತನ ಜೀವ ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ. ஆனா நீ என்னவா இருக்கிறா? ಆದ್ರೆ ನೀನೇನಾಗಿದ್ದೀಯ? விஷம் குடிச்சு செத்துட்டா. ವಿಷ ಕುಡಿದು ಸತ್ತ. பாடா போன சாவு எனக்கு வரவில்லையே. ಸಾವು ನನಗೆ ஏன் தாய் இவனை கட்டியணும்? ಯಾಕೆ ஏன் தாய் இவளை கட்டியணும்? ஏன் தான் அந்த குழந்தை பிறந்துச்சோ? ಯಾಕೆ ಮಗು செத்துறதா நல்லா இருந்துச்சு. ಸತ್ತಿದ್ರೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು. வாழ்க்கை ಬಾಳು இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ಕತ್ತಲು ಮುಚ್ಚುತ್ತಾ ಇದೆ. மாத்திக்கோ, ಮಾರ್ಪಡಿಸಿಕೊ, போ. ಹೋಗು. தைல கூப்பி எடுத்துக்கொண்டு போ. ಎಣ್ಣೆ எந்தெந்த பாகத்துல ஏமாத்தி கொண்டிருக்கிறாய்? ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ವಂಚಿಸುತ್ತೀಯ? எந்தெந்த பாகத்துல ஆண்களை ஏமாக்குறாய்? ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ எந்தெந்த பாகத்துல பெண்களை ஏமாத்துகிறாய்? ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ அந்த தைல கூப்பி எடுத்துக்கோ. ತೈಲದ ஓடு, இயேசு இருக்கிறார். ಯೇಸು ಇದ್ದಾರೆ, ಹೋಗು. அவர் இங்கே இருக்கிறார் இப்பொழுது. ಅವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒடி, ಅದನ್ನು ಒಡೆದು ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಒಡಿ. இனி வேண்டாம் என் வாழ்க்கையில. ನನ್ನ ಬಾಳಿಲಿ ಬೇಡ. கட்டி பிடித்துக்கோ. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದು எவ்வளவு அழுவணுமோ அழுவு. ಎಷ್ಟು ಅಳುತ್ತೀಯೋ ಅಳು. இப்பொழுது உனக்கு தயை காட்டவில்லை. ಈಗ ದೇವರು ದಯೆ ತೋರಿಸಿ என்னை கேள். ಈಗ ಕೇಳಿರಿದೆ. என்னோடு இருக்கிற தேவனை கேள். ನನ್ನ ಜೊತೆಲಿರುವ ದೇವರನ್ನು உனக்கு ಕೇಳಿ. பதிலளிக்கிற தேவன் இப்பொழுது இருக்கிறார். ಉತ್ತರ ಕೊಡುವ ದೇವರಿಲ್ಲಿದ್ದಾರೆ. மனதுருகிற தேவனா இருக்கிறார். ಕನಿಕರ ಪಡುವ ದೇವರಿಲ್ಲಿದ್ದಾರೆ. தேவபிள்ளைகளே, ரகசியமான பாவங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ರಹಸ್ಯ ಪಾಪ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಾಳುತ್ತಿದ್ದೀಯಾ? பல பேருக்கு பக்தியா இருக்கிறார். ಅನೇಕ ಜನ ಭಕ್ತಿವಂತನ ரகசியமான பாவனை ஆள்கொண்டு இருக்கிறார். ರಹಸ್ಯ ಪಾಪ ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ. விட உன்னால முடியவில்லை. ಅದನ್ನು ಬಿಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ನಿನ್ನ பிசாசம் உன்னை விட மாட்டான். ಸೈತಾನನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. குறுக்கினே இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. சுமார் பேர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. ಸುಮಾರು ಜನರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಿತ್ತು. அவருடைய நாமத்தை பார்த்தார். ಅವರ ಹೆಸರನ್ನು ನೆನೆಸಿದರು. அவருடைய பாதத்தை பார்த்தார். ಅವರ ಪಾದವನ್ನು ನೆನೆಸಿದರು. சபையை பார்த்தார். ಸಭೆಯನ್ನು ನೆನೆಸಿದರು. உன்னை அப்படியே வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಹಾಗೆ எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. போனது போகட்டும். ಓದುದು ಹೋಗಲಿ. இனியாவது ಇನ್ನು ಮುಂದೆಯಾದರೂ இனியாவது ಮುಂದೆಯಾದರೂ திராசு சரியாக ನಿನ್ನ ತಕ್ಕಡಿ ಸರಿಯಾಗಿಟ್ಟು. உன் திராசு கீழே போய் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ತಕ್ಕಡಿ ಕೆಳಗೆ ಹೋಗುತ್ತಿದೆ. தேவபிள்ளையே, தேவர திராசு சரிப்படுத்திக்கோ. ನಿನ್ನ ತಕ್ಕಡಿ ಸರಿಪಡಿಸಿಕೋ. இனி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைஞ்சு வரும். ನಿನ್ನ ಬಾಳಿನ ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿ ಬರುತ್ತದೆ. கேட்க வேண்டாம். ಕೇಳಬೇಡ. மனம் மாறிகோ. ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು. நாளைக்கு மரணம் வந்தா, ನಾಳಿಕೆ ಮರಣ ಬರುತ್ತದೆ. சாயந்தரம் மரணம் வந்தா ನಿನಗೆ ಸಾಕಿಲ್ಲ ಮರಣ ಬಂದರೆ ஆத்மா எங்க போகும்? ನಿನ್ನ ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? ஆண்டவர் வந்தவனை ஏற்றுக்கொள்வாரா? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಂದು தேவ ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தூரல வந்து ஏற்றுக்கொள்வாரா? ದೇವದೂತರು ரதங்களை ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வந்தவன் ஏற்றுக்கொள்ளுமா? ರಥಗಳು ಬಂದು ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರಾ? ஆண்டவரே வந்து ஏற்றுக்கொள்வாரா? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರಾ? இல்ல சாத்தான் வந்து முன்ன பிடித்து கொண்டு போவானா? ಇಲ್ಲ ಸೈತಾನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நம்ம யாரும் இழந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ,